अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः अस्मत्सर्वगुरुभ्यो नमः अस्मत्तेजस्मदीय परमाचार्य अशेषान् गुरु श्रीमल्लक्ष्मणयोगिपुङ्गव महापूर्णो मुनिम्यावरं रामं पद्मविलोचनं मुनिवरं नाथं जडद्वेषणं श्रेणेशं श्रियम् इन्दिरासुरतरं महाराजनं दंशये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यविद्यो वेदन्तिदत्तां सदा गुरी ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्मगे वन्दे वृन्दावनजनं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणो आविर्भवत्वनिवृताभरणं पुरस्तात् आहुञ्जिदैकचरणं निवृतान्यवादं रत्नानिमन्दमुखरेण निबद्धताडम् आहस्यनन्दभवने நவநீதநாட்டியம். இது முன்னால கூத்தனாபதத்தை சொல்லிச்சு குகனா கோபன் யார் இந்த கண்ணன் தெரியுமா? பரமபுருஷன் சொன்னார். உடனே பெருமாள் நேர சேவை சாதிக்கிறது இல்லையா? பரத்துவத்தை கொண்டு நீ அகலலாமோ அப்படின்னு வேற வகையிலே காமிக்கிறார் பெருமாள். அந்த அவதாரிகளை வியாக்கியானத்தை சொல்றா. உடனே தன்னுடைய லீலைகளா காமிக்கிறானா. அந்த லீலைய முதல் லீலைய சுவாமி அனுபவிக்கிறார். அனிபரிதாபரணம், ஆவரணம், ஆவரணங்கள். எவ்வளவு ஆவரணங்கள்? காஞ்சி நூபுராதி அபரிமித திவ்ய பூஷணா சொல்றமோ இல்லையா? அபரிமிதமான திவ்ய பூஷணங்கள். அதுவும் இடம் என்ன கேட்க வேணாம். அச்சுத்தாணி, ஆமைத்தாணி, ஐம்படைத்தாணி எல்லாம் உடம்புல கலகலகல. செல்வ சிறுமீர்கான்னு தான் சொல்றான். அது என்ன செல்வம்னு வியாக்கியானம் பண்ணிச்சு. இந்த நகை, இந்த ஆபரணங்கள் சொல்லல, எம்பெருமானையே தங்கள் குலத்தில் பிறக்க வைத்ததான புண்ணியம் என்கிற செல்வத்தை உடையவர்கள் வியாக்கியானம் பண்ற. அதனால அவளுக்கு ஆபரணங்கள்லாம் நிறைய ஆபரணங்கள் இருக்கு. கரகரகரன்னு சப்தம் தான். அனிபரிதாபரணம். சரி, திருவடிய அந்த ஆபரணங்கள் கூட என்ன பண்றானா? திருவடியை மடைக்கிறான். ஆகுஞ்சித ஏக சரணம், ஒரு திருவடி அதை மாத்திரம் தூக்கி மடக்கிக்கிறான். ஒரு திருவடியை மாத்திரம் மடக்கிக்கிறானா. அப்புறம் நிபுத்தா அந்யாபாதம், இன்னொரு திருவடி என்ன பண்ணிருக்கான்? ஸ்ட்ரைட்டா வச்சிருக்கான், ஸ்திரமா. அஞ்சு பெருமாள் அதே செய்வார். ஒரு திருவடி நேரம் இருக்கு, ஒரு திருவடியை மடக்கி வச்சிருக்கான். நிபுத்தா அந்யாபாதம், நிபுத்த நன்றாக தலையில் ஊன்றி வைத்துக் கொள்கிறான். இடது பாதத்தை பூமியில் வைத்திருக்கான், வலது பாதத்தை அப்படியே மடைச்சிருக்கான். சரி, நிமந்த முக, அதை மறுபடியும் மாற்றிப்பானான். அது ஒரே கொஞ்ச நாள் கால் வலிக்கு போது
அது மாதிரி மாற்றி நம்ம ஊர் மாற்றி மாற்றி வைக்கிறது. பத்மாசனம், அர்த்த பத்மாசனம், சுகாசனம், எல்லா ஆசனமும் நம்ம போடணும். அது மாதிரி பெருமாள் நின்றுட்டு அது வலது காயம் எடுத்து மாற்றி போறான். நிமந்த முகரேன உடனே சப்தம் கேட்கறது. மந்தம் அப்படின்னா கிடையாது. நிமந்த முகரேன ரொம்ப அழகா நிறைய அது கடையிறான். அது சப்தம் வருது. சுவாமிக்கு சப்தம் வந்தா உடனே அதுதான் நம்ம அவதார ரகசியமே. இதை கேட்கறது தான். அதான் தைலரவம் கேட்கலையோ அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனால்தான் குடிமை கிருஷ்ணனுக்கு கையில மத்து. அந்த மத்து பெருமாள் ஏன் இருக்கும்னா அந்த சப்தம் கேட்கணும். பெருமாள் தயிர் வேணும். நல்லா கவனிக்கணும். நம்ம தயிர் இல்லாட்டா கூட ஒரு மத்தை வாங்கி வச்சுட்டு பாக்குறது டங்க 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 என்ன பெருமாள் அதே சொல்றாரு. தயிர் அரவம் கேட்டிலையோ. அந்த மத்துன்னு அவ்வளவு பெருமாள். மத்தூர் கடவெண்ணை கடவினில் உறவிடையா உண்டு. வெண்ணெய் அப்படி இருந்தா கடையலாம். எப்படி இருக்கணும் வெண்ணெய்? பிருந்தாவன கிடைச்சா தெரியும். அடியனுக்கு அந்த பாக்கியம் இருக்கு. இவ்வளவு பெரிய உரி சுவாமி. தயிர் கடையிறீங்கன்னா கேட்டா மந்தன் கரைச்சிக்கோங்க கடையிறேன். நம்ம நாட்டில் என்ன ஒரு 6 லிட்டர் கடைஞ்சி பழங்க கையில வச்சு ஒரு மரத்துல வந்தா அவ்வளவு பெரிய பானையை கொடுத்தா. பிருந்தாவன்ல கேசி காட்டுல இவ்வளவு பெரிய பானை இந்த சைடுல வந்து நம்ம ஸ்டூல் போட்டு ஒரு மத்து எப்படி இருக்கீங்க 6 ஃபீட் சுவாமி. 6 ஃபுட்டு மத்து. அடே அப்பா இப்படி ஒரு மத்து லைட்ல அப்படிதான் பாக்குறேன். அதுக்கு கயிறு அது 4-5 சுத்தி கரெக்டா அது குரூவ்ஸ் இருக்கும். அதுல வந்து கயிறு வெளியில வராத மாதிரி அதை வந்து ஒரு 2 கம்பியை போட்டு கட்டி அந்த கம்பிக்குள்ள கயிறுங்கிற மாதிரி அந்த பாத்திரத்துல இது கூட 25 லிட்டர் பால் பசும்பால் தாவது இது போயிட்டு நம்மளால கடைய முடியாது விட்டுட்டா 10 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் ஒண்ணும் முடியல. தயிர் அரவம் உள்ள போக மாட்டேங்கிறதுன்னா மத்து ஒரு கடவெண்ணை கடவினில் உறவிடையா உண்டு. எப்படி இருக்கணும் தயிர்? அவ்வளவு கெட்டியா இருக்கு சுவாமி. வெந்நீர் குதிராவா இல்ல அப்படி வச்சா வராது. ஆனா அது பர்டிகுலர் டெம்பரேச்சர் தான் வெண்ணெய் வரும். வெயில் காலத்துல ஐஸ போடுறான் அப்பதான் வெண்ணெய் வரும். குளிர் காலத்துல வெந்நீரை குத்துறா அப்பதான் வெண்ணெய் வரும். அது கடை இல்லாத என்ன ஆகும்? வெண்ணெய் உருகி போயிடும். அந்த வெண்ணையை அதுல உருகி போயிடும். ஜலமா போயிடும். வெண்ணெய் வராது. ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து அந்த வெண்ணெய் எடுத்து அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க. வெண்ணெய் கடை எல்லோவா வரும். மஞ்சளா வரும். அப்படியே மஞ்சள் வாய் அதை எடுத்து வச்சு அது வச்சு அதுலதான் பெருமாளுக்கு எல்லாமே அந்த ரொட்டி கிட்டி ரொட்டி பண்றா பெருமாளுக்கு. அது நல்லா ரொட்டி நல்லா வெண்ணெய் முன்னையும் பின்னாலும் 2 பக்கம் ஆச்சரியமா அந்த ரொட்டியை சாப்பிட்டுமான இன்னைக்கெல்லாம் 2 ரொட்டி சாப்பிட்டா வாயிட்டு போயிடும். அது கடையலாம். இன்னைக்கும் கிடைச்சிருக்கு. அது சொல்ல வர கடையலாம். ஒரு 20-25 லிட்டர் வந்து அவனுடைய கோஷாலைக்கு கடையலாம். மத்து போகாதான் அமுக்கணுமா. மத்து ஊரு கடை வெண்ணெய் கடவினில் புறவிடையா உண்டு. அப்பேர் நல்ல வெண்ணெய் நல்ல தயிர் அப்பேற்பட்ட திருடினால்தான் அவளுக்கும் டைல்யூட்டட் வெண்ணெய் கண்டுக்க மாட்டோம். மத்து ஒரு கடவெண்ணெய் கடவினில் உறவிடையா பூண்டு எத்திரம் அப்படின்னா 6 மாதம் விழுந்தாலும் எழுதுகிறது சாமி. கிருஷ்ணா தத்துவம் எத்திரம்னு உழுந்த எழுந்த உடனே எங்க விட்டான் பயம் இருக்கு. இது மறுபடியும் இருக்கு. 10 விட ஆரம்பிச்சாலும் மறுபடியும் உண்டு. எத்திரம் விட்டிக்கணும் அங்கேருந்து ஆரம்பிச்சாராம். முதலுக்கு வியாழ்வார் அது வரைக்கும் காதல் கிழாத பாவம். ஒரு யுகம் சீனியர் சுவாமி. ஒரு யுகம் சீனியர் 10 வயசு குழந்தை பாடுறது. ஒரு யுகம் சீனியர் கிழவர் உட்காந்துருக்க. இந்த குழந்தை எப்ப எழுதுக்குமோ எப்போ பாட்டு சொல்லுமோ அப்படின்னு உட்காந்து எழுதிருக்காங்க. எத்திரம் 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 கிடந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரியவாறும் கை செய்து மறுபடியும் ஆகும். எப்படியெல்லாம் அதான் கிருஷ்ணா தத்துவம் தெரிந்து பாருங்க. மோகம் கதனான்னு சொல்லுவோம். அப்படியே விழுந்தா எழுதுக்கவே இல்லை சுவாமி. அப்படி அதுக்காக பெருமாள் அந்த ஒரு கோலத்துல பாக்குறானா சப்தம் கேட்கறது. நிமந்த முதலேன சப்தம் வருது. ஒரு சத்தமா காலி பாத்திரமா தத்னா நதியோட தயிரோட சத்தம் கேட்கறது. நிபத்த தாளம் தாளத்தோட ரொம்ப அழகா அது கடையிறதே தாளமா இருக்கு. கலையிறது எப்படி இருக்கு? தாளமா இருக்குங்க. அந்த அந்த பிராசங்கள் அப்படிதான் இருக்கு. நம்ம சொல்லிச்சு சதங்க சக்கர லஞ்சன சதுத்வகுன்ற மண்டிதான் சொல்லிச்சு தாளம் போடுறது இல்லையோ அந்த மாதிரி தாளம் போடுறது. அந்த மாதிரி அழகா அந்த தயிரே சல 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 சலன்னு சத்தம் வந்தான். ஆழ்வார் அனுபவிக்கிற பாருங்க. குழந்தை நடந்து வரான்னா கண்ணன் எப்படி நடந்து வரான்? தொடர் சங்கிரிகை சரார் விராஜந்த துங்கு பொன்மணி ஒழிப்ப படுமும் மத புனல் சோரவாரணம் பையனின்று ஊர்வது போல யாரை நடந்து வரா மாதிரி வரான். அந்த குழந்தைய பார்த்து யசோத எப்படி வந்துறான் குழந்தை? யாரை குட்டிடா? சிங்க குட்டிடா நீ எப்படி நடந்து வர? அதுக்குதான் தசரதன் உயிரை கொடுத்தா. நம்ம குலசேகர திருமாத்திரை வாசிக்கல. வா போகுவா இன்னும் முருகால் வந்து போ
வா போ வா போ. அவனை அழ வைப்பான ராம. ஏன்னா அழகு படுத்தும் பாட்டு. அந்த அழகு படுத்துறது இப்போ இவ்வளவு பார்த்தாலும் அவருக்கு சந்தோஷம் இல்லை. மறுபடியும் வா போ வா போ அப்படின்னு. இவனால பரவாயில்லையே, ராட்சசியன்னா அவர் அழகு ஈடுபடுறார் இல்லையா? அப்ப கண்ணனை பத்தி கேட்க வேண்டியமா? அந்த கண்ணை அந்த அவனுடைய அழகுக்காக அவனுடைய எழுந்து வருவானா? இந்த வெந்த சத்தை கேட்டாலும் அவன் எழுந்து சுவாமி எழுந்து ததிமந்தர தீவிர கோஷா சுப்பிரபாதம் அப்படிதான் சொல்றான். அந்த ததிமந்தர தீவிர கோஷா அந்த சத்தம் கேட்டால்தான் சுவாமி எழுந்து ஒரு சுப்பிரபாதம் இல்லைன்னா எழுந்து மாட்டேன். அதனால ஒரு மத்தை வாங்கி வச்சுப்பான். பொறுமையா வச்சு திருவாரூர் மத்த வச்சு தையில் இருக்கோ இல்லையா, கடையிறமோ இல்லையோ, கடையில என்ன தையில் ஒரு ஸ்கிம்புடி இருக்குன்னா அது என்ன ஒரு ஒண்ணுமே வராது. ஏதோ சத்தமாக பண்ண வச்சுக்கோங்க, பரவாயில்ல சந்தோஷம். முதல்ல நாங்க ஹார்லிக்ஸ் பாட்டில் பண்ணிருந்தோம். இப்ப அதெல்லாம் போயிட்டு இம்ப்ரூவ் ஆயிட்டு ஹார்லிக்ஸ் பாட்டில் போய் சுருக்கி எங்க அம்மா 1/2 மணி நேரம் கை தான் வலிக்கும். அதுக்கப்புறம் எங்க அம்மா 5 நிமிஷம் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் பண்ண துப்பில் 5 நிமிஷம் வந்துருக்கணும். நான் இவ்வளவு 1/2 நிமிஷம் குறித்து கஷ்டப்பட்டதால 5 நிமிஷத்துக்கு வருது. அப்புறம் 35 நிமிஷத்துல அப்படின்னு இப்பெல்லாம் மிக்சியா வந்து மிக்சர் வராம கம்மியா வந்துருக்கு சுவாமி. அதெல்லாம் கூட டைம்ல நேரம் கடையில போனா ரெடியாக கிடைக்கும். ஆனா கடையணும் கொஞ்சமாவது இது தயிர் இப்படி கிடைச்சா பெரும்பாலும் ஒரு சப்தம் கேட்கலாம். தீபம் மங்களம் காட்டார வேலையில தயிர் கடையில சப்தத்தை கேட்டா ஆத்துல அமங்கலங்கள்லாம் போயிடும் சொல்லி அந்த சப்தத்தை கேட்கலாம். திவாபாஸ் புருஷத்வனி. அதனால அந்த மங்கள ஓசையை கேட்கணுமா இல்லையா? அதனால மங்கள ஓசைன்னு பாருங்க. மங்கள ஓசைன்னா நாதசம்னு வச்சிருக்கோம். இதுதான் மங்கள ஓசை. நிமந்த தத்னா நிமந்த நிபத்தாளம் தாளம் போடுது. இவன் கடையலாம் சர்ன்னு தாளம். இந்த தாளத்தை அவர் சும்மா இருப்பாரு பெருமாள். என்ன நாதஸ்யரந்தபவனே நவநீதநாட்டியம். எப்பேற்பட்டவன் ஆடிக்கிறார்? நாதகா அப்படின்னு அவக்த சமஸ்தகம் சர்வலோக நாயகன் வியாக்கியானம் பண்றார். அந்த பெருமாள் என்ன பண்றாரு? எங்க ஆடுறாரு? நந்தபவனே. நந்தகோபனுடைய வீட்டுல கடையிறது அம்மா பேர் சொல்ற நந்தகோபன் விழுந்து பாருங்க இல்லையா? யசோத இளஞ்சிங்கம் தான் நந்தகோபன் தோழன் சொல்ற மாதிரி அந்த நந்தகோபனுடைய வீட்டுல வியாக்கியானம் பின்னா இருக்கு. நவநீதநாட்டியம். வெண்ணைக்காக நடனம் ஆடுறானே வெண்ணெய் கூத்தன்னு பேரு. ஒரு பெருமாள் அப்படிதான் இருக்குது இல்லையா? திருநாங்கூர் வெண்ணெய் கூத்தன். நல்லா கவனிச்சு பார்த்தா திருப்படிகள் ஒரு பானை இருக்கு சுவாமி. அதான் வேண்டாம் பாருங்க. வெண்ணெய் கூத்தன் பேர். வெண்ணைக்காக ஆடும் கூத்தன் வெண்ணெய் கூத்த ஜீயர்னே ஒருத்தர் சுவாமி. வெண்ணைக்காகவே கூத்தாடுறான். என்ன நவநீதநாட்டியம் புரஸ்தாது ஆவிர்பவது. அப்பேற்பட்ட எங்குதுமான் கண்முன்னாலும் சேவை சாதிக்கிறான். அப்போ வெண்ணைக்காக கோபிகள் என்ன சொல்லலாம்? வெண்ணெய் ஒண்ணுமா? ஆமா வெண்ணெய் தான் வந்திருக்கேன், ஒரு டான்ஸ் ஆடு தெரியுமா? இவர் 5 நிமிஷம் டான்ஸ் ஆடினா வெண்ணையே கிடைக்கும். 10 மில்லிகிராம்னா 10 நிமிஷம் ஆடணும், 5 மில்லிகிராம்னா 5 நிமிஷம் ஆடணும். அப்படி எப்படிலாம் படுத்துற வாயரு கொடுந்தாய் அவரால் குடையுண்டும் மாயப்பினாரை என் மாணிக்க சோதியை. அந்த பெருமாள் வெண்ணைக்காக கூத்தாடுறான் சுவாமி. ஒரு டான்ஸ் ஆடினா தான் வெண்ணெய் உனக்கு, இல்லாம வெண்ணெய் கிடையாது. நவநீதநாட்டியம். அப்போ ஒரே தரம் ஆடினா மாதிரி ஆடினா 2ஆவது தரம் ஆடலாம். அப்போ ஒவ்வொரு தரமும் புது புதுசா ஆடினாங்க. நவநீதநாட்டியம் நவநவமாக நாட்டியம் புதுசா ஆடணும். புதுசா பெருமாள் பண்றான். இந்த அன்பில் சுவாமி அவதாரிக்கு சொல்லிச்சே பரம்புமாம்சம் அவை மீந்தர். அப்பேற்பட்ட பரபிரம்மத்தை அறிந்து கொண்டே இருந்தார். மாயை போயிட்டு தெரியும். முன்னாடி சொன்னார் இல்லையா? பூதனா என்கிற அவித்யா அந்த மாயை போச்சு. உடனே பெருமாளுடைய சேவை ஆகுது. உடனே அந்த நவநீத நாட்டியம் வருது. மாயை போனார் நவநீத நாட்டிய சேவை நமக்கு. நவநீத கண்டா நமக்கு சேவை. ஆண்டவர் அழகாக ஏற்காம முடிஞ்சதுக்கு நாதஸ்யனந்த பவனே நவநீத நாட்டியம். நாதமுனிக்கு சுவாமி ஆராதனை பண்றது நவநீத கிருஷ்ணன். அவருடைய ஆராத்திய தெய்வம் நவநீத கிருஷ்ணன். திருவாராதனத்துல அந்த விக்கிரம் அந்த நாகமுனின்னா பெருமாள் அவ்வளவு ஈடுபடாம். பெருமாளுக்கு ஏன்னா சம்பிரதாயத்தை தாடம் வழங்கி தமிழ் மரன் இன்னிசை வந்தவள் எவ்வளவு கட்டப்பட்டு சிரமப்பட்டு ஒரு பாசுரம் கேட்டு அது எங்கெங்க ஊர்ல அரைஞ்சு திரிஞ்சு அந்த நாராயணத்தை கொண்டு வந்த காரணத்தால் நாகமுனிக்கு ஆராத்திய தெய்வமே நவநீத கிருஷ்ணன். அதனால நாதஸ்ய நந்தபவனே நாதமுனிகளுடைய ஆத்துல நந்தபவனே நவநீத நாட்டியம். நவநீத நாட்டியமானதான் பெருமான் எங்க நாதமுனியாலதான் பெருமாள் சந்தோஷத்தால் கூத்தாடுதான் சுவாமி தேசிகன் திருவுள்ளம் சாட்சி அமைவேங்க. நாதஸ்ய நந்தபவனே நவநீத நாட்டியம் அப்படின்ற ஒரு காலை தூக்கி வைக்கிறான். ஒரு காலில் சங்கு தெரியுது. இன்னொரு கால் அதை மாற்றி இன்னொரு காலம் தூக்குறான். ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொருத்தமைந்த இருகாலும் கொண்டு அங்கங்கு இலச்சினை பட நடந்து எழுதினார் போ. நீங்க எழுதுற மாதிரி இது 8 போட்டு எழுதுறீங்களே அது மாதிரி இலச்சினை பட நடந்து அதை பார்த்த உடனே யசோதை அப்படியே நடக்கிறான். மணல்ல நடக்கிறான். காவேரி மணல் திட்டு நடக்கிறான். குழந்தைய அழைச்சின்னு போதா தளர் நடையிட்டு வருவான். குழந்தை கை பிடிச்சு நடக்கிறது. ஒரு திருவடியில் சங்கு ஒரு திருவடி சக்கரம் பார்க்கலாம். சங்கு சக்கரம் சங்கு சக்கரம் நம்ம 8 போட்டு பாருங்க.
அது 8வது எம்பெருமாள் 8 ஆபரணம் பாருங்க. அந்த மாதிரி நடந்து பார்த்து அப்படியே மனசு உறுதிருந்தது யசோதைங்கிற தாய்க்கு. நாம நடத்த பெருமாள் நம்ம பின்னால் நடக்கலாம். யாருக்கு வழி நடத்துறது சுவாமி? நம்ம பின்னால் நடக்கிறானே இந்த குழந்தை. சங்கு சக்கரத்தோடு சங்கு சக்கரம் யமுனை மனத்தில் ஏன் சொல்ல மாட்டான்? தூய பெருணி யமுனை தலைவன். ஏன் தூய பெருணி? எப்ப பார்த்தாலும் யமுனை கரம் தான் எம்பெருமான் இருப்பான். வேற எங்கேயும் வேலையே கிடையாது. பெரியாச்சாரியுடைய வியாக்கியானம் பண்ணிச்சு, அவர்களும் கோபிகளும் கொப்பளித்த ஜலம் சாய்க்கிறார். அவர்கள் ஒருத்தர் வாயால் கொப்பளிச்சுப்பாங்க. அதனால தூய பெருணி யமுனை தலைவன். அதை விடுங்க. திருவடி சம்பந்தம் நிச்சயமா எப்ப பார்த்தாலும் அப்படிதான். திருவடி சம்பந்தம் இருக்குன்னு வியாக்கியானத்தை சொன்னா, இடையர்கள்லாம் எப்ப பிடிப்பாங்க? எப்போ ஒரு தரம் தான் பிடிப்பாங்க. இடையர் குடிக்கிறது நிச்சயமா குடிக்கிற பிராமணன் தானே. சாப்பாடு தான் அது குடிக்கிறியே இருக்கும். அவனுக்கு என்ன எப்பமான ஒரு சேட்டை போட்டுன்னு வந்துடுறான். வாரத்துக்கு ஒரு தான். ஏன்னா கூட -25 டிகிரி சென்டிகிரேட் எங்க சுவாமி குடிக்கிறது? அந்த மாதிரி பிரதேசம். அதனால என்ன பண்ணுவானா, மாசத்துல ஒரு தலையை போட்டு இப்படி மாசம் ஆட்டுவான் நான் யமுனையில. எல்லாரும் காலை வச்சு ஆட வேண்டியது, அடிச்சுக்க வேண்டியது. மரத்து மேல உட்கார்ந்து ஆஸ்தித குந்த குந்த மரத்துனா குந்த மரம்னு ஏன்னா ஒரு முக்குந்தன் அதனால குந்தம்னு பிடிக்குமா? குந்த மரத்தை முக்குந்தன் உட்கார்ந்து காலால் இப்படி அடிச்சு ஆடி வரான் இந்த யமுனைய. தூய பெருநீர் யமுனை துறைவனை. அந்த பெருமாள் அந்த சம்பந்தம் இருந்த காலத்தான் தூய பெருநீர் சொல்லிச்சே. ஆகுஞ்சுத ஏக சரணம் நிபுத அந்நியபாதம். அந்த திருவடியால் அதை பவித்திரமாக்கினான் இல்லையா? அவ்வளவு அழகா அந்த உருகாது சங்கு உருகாது சக்கரத்தை பார்த்து யசோதை பூரிக்கிறான். ஆடு வெண்ணைக்கா வெண்ணவனும் ஆடு டான்ஸ். அப்பதான் உனக்கு கொடுப்பேன். சுவாமி தேசியம் பார்க்கிறார் அப்படியே. தத்ராணி மந்த முகரேட நிபத்ததாலும். எதுக்காக ஆடுறான்? வெண்ணைக்காக ஆடுறான். எத்தனோடு வேண்டாம் இத்தனோடு வேண்டாம். அது எந்த கை சுவாமி? இத்தனோடு கை. அந்த கை வெண்ணெய் கேட்கறான். இத்தனோடு கையில கொடுக்கறதுக்கு அவனை டான்ஸ் ஆட சொல்றான். இத்தனோடு என்ன ஒரு ஸ்பூன் வெண்ணைக்காக அவன் ஆட சொல்றான் சுவாமி. ஆனா அவனும் தாளம் எங்க வேணாம் இதுவே போறோம் அப்படின்னு. ததிர வைகி எத்தாண்டவம் சிக்ஷிதம். ரங்கராஜ ஸ்தவத்தை பராசர பட்டர் சொன்னார். அந்த தயிர் சொல்றான் இப்படி ஆடணும் நீ ஒழுங்காடு. தயிர் சிக்ஷிக்கிறதா அவனை என்ன ஒழுங்காடு, தாளத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடு தயிர். அந்த தயிர் அரவம் சொல்றதான் கரெக்டா. ததிரவை எத்தாண்டவம் சிக்ஷிதம். அந்த தயிருடைய ஓசை இவருடைய நாட்டியத்தை கரெக்ட் பண்றதான். ஒருத்தர் டான்ஸ் ஆடுறார், அழகா ஆடுறார். ஒருத்தர் அந்த பாட்டு பழைய பேசுந்தார். யார் தெரியுமா? நீங்களே புரிஞ்சுக்கோ. இல்லை எனக்கு திருச்சித்திரப்போம் சிதம்பரத்தை பற்றி சொல்லிருக்கு. ஒருத்தர் டான்ஸ் ஆடுறது அமே கஷ்டப்பட்டு வேர்த்து விறுவிறுத்து அவங்க வேர்த்து கொண்டு ஒருத்தர் பழைய பேஸ் அப்படின்னு பாட்டுனே சொல்றாரு. இவன் எவன் வருஷத்து நீங்களே பார்த்துக்கோன்றாரு. பரதத்துவம் இல்லை. இவனும் பெற்ற அவனும் பேதம் கீதம் பிராஸ்தமே வேணும் இல்லையா? இவன் சப்பட்டு ஆடினா என்ன கிடைக்கும்னா இது கூட கிடைக்கும். என்னது வெண்ண நவநாதே நவநீதன யாதவாபியத்தில் அழகா சாய்க்கிற. இவன் எப்பேற்பட்ட டான்ஸ் ஆடுறான்னா புதுசா ஒரு டான்ஸ் ஆடுனான். யாருக்கு? தும்புரு நாரதே புரியல. தும்புரு நாரதருக்கு தெரியாத ஒரு நாட்டியத்தை ஆடலாம். ஸ்லோகத்தை பாருங்க. அசிக்ஷிதம் தும்புரு நாரதாத்யைஹி. தும்புரு நாரதர்கள்லாம் கத்துக்காத புதிய நாட்டியம் அசிக்ஷிதம். அவனுக்கு தெரியாது. புதுசா ஒரு நாட்டியம் ஆடுறான். ஆபீர நாட்டியம் நவமாஸ்திதேன. ஆபீர நடனம்னா புதுசா இவரை கிரியேட் பண்றது. கிரியேட் பண்ணி ஆடுறான். ஜகே சசரிதம் ஜகதே கனாம்னா. இவன் உலகுக்கே நாயகனான் எம்பெருமான். ராகாப்தியனா ரஞ்சயதி ராகா ராகாத்மனா அப்படின்னார். அதாவது அனுராகத்தாலேயே அவனை பிடிக்க முடியும். அந்த பெருமாள் ஒரு ராகத்துக்காக ஆடினா என்ன அர்த்தம்னா உலகமெல்லாம் ஆசைப்படும்படியாக எம்பெருமான் ஒரு நாட்டியத்தை ஆடினார். நூத்தனமாக பூத்தான். அதான் நவநீதம். நவம் தான் புதுசுந்தரம். நவநீதம் வேற விஷயம். நவநீதம் வெண்ணைக்காக ஆடினா நவம் ஆடுறான். புதுசா ஒவ்வொரு தரமும் 10 கிராம் வெண்ணைக்கு புதுசா ஆடுறான் சார். இது என்ன ஆச்சரியம்? எவ்வளவு தூரம் நவநீத நாட்டியம் பார்த்தாலும் அவளுக்கு புதுசா தோன்றும். அப்பொழுது என் ஆறாவதுமே எப்பொழுதும் நாட்டிங்கள் ஆண்டூடி ஊழியோரும் ஆடுவா சொல்லலையே. எப்ப தரம் பார்த்தாலும் அந்த கண்ணன் பழனிசா இருக்காரு. அதே கண்ணன் தான், அதே புல்லாங்குழல் தான், அதே முகார விந்தம் தான். இன்னைக்கு ஒரு புதுசா தொப்பி ஒன்று ஆச்சரியம். அது ஒரு ஸ்டைல் இல்லையா? நவநீத நாட்டியம் சொல்ல முடியும் பெருமாள் என்ன அழகா ஒரு கதை போட்டு ஆச்சரியம். ஒண்ணுமே ஒரு தொப்பி போட்டா போதும் காமிக்க. ரொம்ப அழகா ஆச்சரியமா எவ்வளவு சேவை வாசிக்கிறேன் இல்லையா? புதுசா இருக்கு. என்ன அதனால நம்ம என்ன பயிற்சி அதே திவாமி தான் வாசிக்கிறோம், அதே பல்லாண்டு தான் வாசிக்கிறோம். இந்த மாமிசனா வருஷத்தை 3 நாள் எந்த இருந்தாலும் மழை இருந்தா வீழ்ச்சா வாரம் நாங்க வந்து பாராயணம் பண்றோம். 4000 பாராயணம் பண்றா சொல்லுவோம் சாமி. அதே 4000 தான் பாராயணம். என்ன புதுசா சொல்ல போறீங்க? அதே பல்லாண்டு தான் சொல்ல போறீங்க. அதே ஒரு திருவாய்மொழி தானே. ஏன் வரணும்னு தோன்றது தெரியலையா? யாரோ ஒரு பயம் படிக்கிற ஒரு சாதாரண மனிதன் 2வது படிச்சா போர் அடிக்குது சுவாமி.
இந்த சினிமா டாப் 10 ஒவ்வொரு வாரமும் மாறினே இருக்கு டாப் 10. ஆனா அந்த எம்பெருமானுடைய அந்த பத்தியமானது மறுபடியும் சொல்ல சொல்ல புது புதுசா தோன்றது. என்ன காரணம்? ஒவ்வொரு தரமும் சொல்லுச்சு எப்பொழுது கப்பொழுது என் ஆறாவது முதலேன்னு உள்ளத்தை அப்படியே பெருமாள் அங்க உருக வச்சிருக்காங்க. என்ன காரணம்? ஏன்னா ஒவ்வொரு தரமும் நமக்கு புது அனுபவத்தை பெருமாள் கொடுக்கிற காரணத்தால் தான். நாளைய தினம் புதிய தினமாக இருக்கும், நாளைய தினம் நல்ல தினமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில தான் ஒரு மனிதன் வாழ்வான். நாளைய தினம் இன்னொரு நன்னா இருக்காது, நாளைய தினம் நமக்கு இருண்ட தினம் நினைக்கிறவன் தான் மருந்து சாப்பிட்றான். நாளைய தினம் புது புதுசா வருது, அந்த நம்பிக்கை யார் தான் கொடுக்குறான் நமக்கு? தினம் கேலண்டர்ல கிழிக்கி செய்ய நமக்கு ஒரு நாள் கழிஞ்சு போறது இல்லையா? கிட்டக்க எங்கேயோ போயிருக்குவேன் பாதி வாசிச்சுமே பாதியும் உறங்கி போகும் நின்ற 15 எனக்கு என்ன படிச்சேன் 15 10+5 இல்ல 10×5 சொன்னார். ஏன்னா ஆபீஸ்ல பாதி தூங்குறான், ஆபீஸ்ல பாதி தூங்குறான். 50 வருஷம் தூக்கத்தே போயிடுது சுவாமி. பாதியும் உறங்கி போகும் நீ 15 பேரை ஒரே கதல் தான். நல்லடிப்படியாக எடுத்தமா நான் கண்ட ஜனம் அவருடைய சரித்திரமே அவரையும் தான் மாட்டிருந்தார். எப்பேற்பட்ட நம்மளை விட எப்பேற்பட்ட ஒரு அனுஷ்டானம் இருந்திருக்கணும் அவருக்கு, எப்பேற்பட்ட நிஷ்டை விட கடைசியில தேவதேவி இந்த ஒரு தேவி அது அவதாரம் லீலை இதெல்லாம் பக்கத்துல வைங்க. அவர் நித்திய சூரிய வம்சம் அவருடைய அம்சம் கூட வேற விஷயம். ஆனா எப்பேற்பட்ட நிஷ்டை உடையவரும் கீழே விழுக்கலாம், எப்பேற்பட்ட கீழே விழுந்தவனும் பெருமாள் பெறலாம்னு தான் சரித்தம். அதுக்கு மறுபடியும் அவருடைய பெருமையை பெருமாள் தூக்கி காமிச்சார். இவர் ஏதோ வாழ்க்கையில எல்லாருமே உத்தமா இருந்துருவாங்க சாமி, மனுஷனா தான் இருக்கும். ஒரு சகுதி தானே, தப்பு நிச்சயமா பண்ணுவோம். எல்லாரும் தப்பு பண்ணாதான் நம்ம எல்லாரும் தப்பு பண்ணி தான் இங்க வந்து பழகிறோம். தப்பே பண்ண ஏன் இங்க வந்து பழகிறோம்? தப்பு பண்றோம். ஆனா அந்த ஒரு தப்பையே வச்சு குத்தி காக்க கூடாது. தெரியாம பண்ணிட்டாரு, திருந்திட்டாரு. இன்னைக்கு தெரிஞ்சுட்டாரு இல்லையா? இது வரைக்கும் துறக ஹோட்டல காபி சாப்பிட்டாரு, இன்னைக்கு சொருப்புத்தோட வராரு சாமி. அவரை நாம் என்கரேஜ் பண்ணணும், ரொம்ப சந்தோஷம். இது வந்திருக்கே சொருப்புத்தாரு அப்படி சொன்னா அவன் உங்கேஷனுக்கு தெரியாதா? நீ சொல்லி நீனான 1வது வீட்டில் சாட்டம் தானேன்னு சொன்னா இந்த மாதிரி நிறைய நடக்குது. ஆமா அவன் வருத்தப்படுறான். மறுபடியும் அங்கதான் போனோம்னு அவனுக்கு தோணும். எப்படி மறுபடியும் இங்க வரணும்னு சொல்லவே கூடாது. எப்படி வருவோம்? டிஸ்கரேஜ் பண்ண வராத சந்தோஷம். மெதுவா தட்டி கொடுத்து மெதுவா பெருமாளுடைய அனுகிரகத்தால அவனுக்கு பிரார்த்திக்கணும். பெருமாளை எங்க அனுகிரகம் நல்ல நித்திய சூரியமா சுவாமி இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய கேஸ் ஹிஸ்டரியை நாமளே பேக்வேர்டு பார்க்கணும். நிச்சயமா தெரியும் எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருக்கு. எங்கேயோ யாரோ ஒரு மகானுடைய அனுகிரகம் கடாட்சம் பட்டு நாம மாறிடுறோம். நல்லா எல்லாருடைய இன்ட்ராஸ்பெக்ஷன் வச்சு பார்த்தா அதான் ஆழ்வார் சொன்ன இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணுங்க. ஒருத்தர் உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடலிலிருந்து அருதி என்றே வெள்கிப்போ என்னுள்ளே நான் விலவர சிரித்திட்டேன். என்னன்னா நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், பெருமாளுக்கு ஒன்றும் தெரியாது, அவர் என்ன பார்க்க போறாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன். உள்ளத்தே உரையும் மாலை உள்ளுவார் உணர்வு ஒன்று இல்லை. பெருமாளை தான் பெருமாள் இங்க பார்க்க போற, நான் சீக்கிரட்டா பண்றேன் அப்படின்னு ஜென் இல்ல ஒரு சின்ன கதை. அவதான் ரொம்ப நாளா அதை படிக்கிறது. ஜென் அவ ஒரு குருண்ட 3 சிஷ்யா போற, 3 சிஷ்யா போனா அவ அந்த ஜென் மாஸ்டர்னு சொல்ல அதெல்லாம் புது விதமா இருக்கும். அதெல்லாம் அவ்வளோ அடி வரதுதான் அது மாதிரிலாம் இருக்கும். அது 3 பேரையும் சேர்த்துட்டு என்ன பண்ணுவாரா, தினம் கடையால் அடிக்க முடியும். தினம் கடையால் அடிக்க முடியும். எப்படி இருப்பாங்க தினம் அது கடியாராதுன்னு வேற புரிஞ்சுட்டாலும் தெரியாது. ஜென் மாஸ்டர் தினம் அடிக்க வேண்டியது. எப்போ ஒரு தினம் 1 மணி நேரத்துக்கு ஒரு அடிக்க வேண்டியது 3 பேர். அந்த பசங்க பார்க்க என்னடா இது புதுசா இருக்கு என்னமோ தெரியல. ஆனா இவர் பெரிய குரு சொல்லியிருக்கா நம்ம இருந்துட்டு போகலாம். 1 வாரம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் 6 மணி நேரத்துக்கு ஒரு தூரம் இரும்பு கம்பியால் அடிக்க ஆரம்பிச்சாரு. அட்டம் போச்சு. 6 மணி நேரத்துக்கு ஒரு தூரம் இரும்பு கம்பி. அதுக்கப்புறம் இப்படி போச்சு. 12 மணி நேரத்துக்கு ஒரு தூரம் திடீர்னு தூங்கிச்சு அடிப்பாங்க. இப்படி போக போக என்னாச்சுன்னா 3 பேருக்கு அது ஒரு ஜாக்கிரதையான ஒரு நிலை. அதாவது அவேர்னஸ், அவேர் பாருங்க, சப்கான்சியஸ் அவேர். எப்ப எங்க அடிப்பாரு அதே தெரியாது. அவன் அவேர் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவனை காணும் ஒரு நாள் ஃபைன் மார்னிங் 3 பேரையும் காணும். உடனே ஜென் சீடர்கள்லாம் எங்க 3 பேர் தான் அவளுக்கு வந்து ரியலைசேஷன் என்னன்னா அவேர்னஸ். என்னை யாரோ ஒருத்தர் கவனிச்சுட்டே இருக்கா. அது ஒரு புதுசா எடுத்துக்கோங்க. அதுல இந்த 3 பேர் போனதுல இன்னொரு 3 பேர் போன உடனே பரபிரம்மம் எங்களுக்கு தெரியும், தெய்வத்தை காமிக்கணும். தெய்வம் நாங்கள் உணரணும். அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள். அழகா அந்த 3 பழத்தை 3 ஆப்பிள் பழத்தை கொடுத்த எடுத்துன்னு போகணும். எங்க எனக்கு யாரும் பார்க்காத சாப்பிட்டு வரணும் அப்படின்னா யாருமே பார்க்க கூடாது. முதல்ல ஒருத்தன் போனா இதுதான் பெரிய பிரமாதம் தான். உள்ள போனா கிச்சன்ல கதவு சாத்தினா கிச்சன்ல யாருமே சுவாமி பார்க்கல, சுவாமி நல்லா கடிச்சிட்டு எடுத்துன்னு ஒரு திவ்யதேசம் எப்படியா நாங்க போய் தான் அதெல்லாம் தர போட்டுருக்க. திடீர்னு அவர் ஏதோ கேட்கணும் தரத்தை பாட்டா சுவாமி உட்காந்து அவரை செஞ்சுருக்காரு. பெருமாள் சாப்பிட்டு அவர் புளியோட சாப்பிட்டு இருக்கு. அவருக்கு பசி பாவம் காட்டாலே உட்காந்து ஆராதனை பண்ணியிருந்தா தர போடுறது அதுக்குதான். அதெல்லாம் ஆராதனை இருக்கும். ஒரு இடத்துல காஃபியே சாப்பிட்டு இருப்பாங்க. நம்ம தப்பு சொல்லக்கூடாது.
அவருக்கு பசி காட்டாலே என்ன சுவாமி ராத்திரி ஒரு உற்சவம் காட்டால ஒரு உற்சவம் 2 மணி திவிதேசம்லாம் போனா 3 மணி 4 மணி என்ன அசுர வேலையில 2 மணி 3 மணி குறைஞ்சி பெருமாள் எழுத மாட்டேன். சீவிக்கு குத்துல தாயார் தெரிவிக்கிறான் 2ஆம் தேதி அன்னைக்கு போனா அன்னைக்கு திருவள்ளி போனேன் இல்லையா அங்க போயிருந்தாங்க. 2ஆம் தேதி போனேன். முதல் நாள் போனா 1ஆம் தேதி ராத்திரி போனா 9 மணிக்கு போனா தாயார் எழுதுவான்னு பார்த்தா 1ஆம் தேதி வர வேண்டிய தாயார் 2ஆம் தேதி காத்தா 3 மணிக்குள்ள எழுதலாம். முதல் நாள் சாயங்காலம் கிளம்பின தாயார். இப்ப அர்ச்சனா என்ன பண்ணுவா நீங்க சொல்லுங்க. உடனே திருமஞ்சனமாகி 5 மணிக்கு தாயார் வெளில எடுத்தா தீருக்கு. 2ஆம் தேதி திருவாடி போறதுக்கு 2 மணி நேரம் தான் ரெஸ்ட் தாயாருக்கு 2 மணி நேரம் ரெஸ்ட்னா அக்ஷய்க்கு என்ன ரெஸ்ட் இருக்கும். எங்க கிடைச்சா படுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கும். அவன் என்ன பண்ணுவான் அந்த தலையை போட்டு வச்சுக்கிட்டு அங்கே காப்பி இப்படி ஏதோ சாப்பிட்டு வைப்போம். நம்ம அந்த மாதிரி திருப்பி பார்க்கக்கூடாது. தெரியாதவங்க நாங்கள் இன்ஃபர்மேஷன் போட்டு அவர் காப்பி சாப்பிடும். அவள் அவசரமே படக்கூடாது. அவளுக்கு டைமே கிடையாது சாமி. என்ன பண்ணுவாங்க நீங்க உட்காந்து சந்தியாவனம் பண்ணி அதை வந்து நம்மளாம் கேட்க வேணும். அவன் பண்றோம் அதான் இல்லை அதையும் விட்டு போடுவோம். சரி நான் ஆளை விட போட்டு நம்ம எல்லாம் சொல்றோம் என்னதான் கைங்கரியமானாலும் திரும்பி வந்து 5 நிமிஷமாவது நித்தியகாமானத்தை பண்ணு அப்படின்னு சொல்றோம். சுவாமி தேசியம் திருவிழும் அதுதான். சரி இப்ப நம்ம அவனுக்கு போர்ஸ் பண்றோம்னு வச்சுக்கோ கோயிலை விட்டு போடுவான் நீயே பண்ணி கோருவோம். அது ரொம்ப ஜாக்கிரதையா சொல்லணும். வேலை அவன் ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். அதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணணும்னு சொல்றத ஜாக்கிரதையா அவன் கையில தூக்கியும் போகக்கூடாது. அது மாதிரி நடக்குது இல்லையா. இப்போ இந்த 5 நிமிஷத்துல அந்த பையன் வந்துட்டான் நான் சாப்பிட்டு வந்துட்டேன் படத்தை அப்படின்னா கிச்சன்ல போய் சாப்பிட்டா சாப்பிட்டேன் கிச்சன்ல வேலை பேஷ் நீ பெரிய ஞானி நீ போலாம் அனுப்பிச்சுட்ட. 2ஆவது பையன் வந்தான். அவன் ஒரு மறுநாள் வந்தான். என்ன இவ்வளவு நாள் வச்சு என்னத்துக்கு காரணம் அப்படின்னா இல்ல எங்காலத்துக்கு போனேன் அது 10 கிலோமீட்டர் தூரம் எங்காலத்துக்கு போய் உட்கார்ந்து அங்க என் கதவுலாம் சாத்திட்டு யாரும் பார்க்காம இருட்டா ராத்திரி வேலை சாப்பிட்டு வந்தேன். பழைய பேஷ் நீ ஞானிக்கான அனுப்பிச்சுட்டாரு. 3ஆவது பையன் வரவே உடனே சிஷாலாம் கேட்டான் என்ன 3ஆவது பையன் வரல. அவன் ஞானி ஆயிட்டான் ஜென்மம். ஏன்னா அவனுக்கு இங்கே எங்க பார்த்தாலும் யாரோ பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு வந்துருக்கு. அவன் இறைவனை அறிந்து கொண்டு விட்டான் அப்படின்னு ஒரு சேர்க்கை ஏதோ கதை. இதெல்லாம் நமக்கு பிராக்டிக்கலா உத்தரவாக விஷயம் கதையை சொல்றேன். அப்போ அவனுக்கு ஒரு அந்த அவேர்னஸ் தானே எல்லாரும் என்ன பார்த்தோம். அதுதான் ஆழ்வார் சொல்ற உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அருதி என்று. நான் என்ன நினைச்சேன் உள்ளத்தை அந்தரியாமையா பெருமாக மறந்து என்ன பண்ண உள்ளத்தை உரையும் மாலை உள்ளுவான் உணர்வு கொண்டுள்ளா கள்ளத்தேன் நானும் தொண்டுக்காய் தோலம் உண்டேன். பெரிய பாகவதால் மாதிரி இருந்தா நான் விரோம எப்ப பார்த்தாலும் ஆச்சமனம் பண்ணிட்டே இருக்குது. எப்ப பார்த்தாலும் கையிலிருந்து காயணும். நான் பெரிய வேஷம் போட்டேன் எல்லாரும் ஏமாத்துறதுக்கு. அவ அடிப்பிச்சாதான் ஆச்சமனம். அவ போனப்ப ஒரு நாள் அப்படியே கடையில வந்து ஏதோ ஒரு சுவாமி பரமாச்சார சுவாமி ரொம்ப சுத்தர். அவர் கணக்கையெல்லாம் சாப்பிடுவார். ஒரு நாள் அவர் டிஃபன் பாக்ஸ்ல வந்து ஏதோ ஜிலேபி வாங்கி சாப்பிட்டு கடையில இருந்து வந்து ஜிலேபிக்கும். நான் பாட்டு கேட்டேன் என்ன சுவாமி இது அப்படின்னா என்ன பண்றது சுவாமி பசி சுவாமி டயபெட்டிக் சுவாமி அவருக்கு கண்டு வந்து டயபெட்டிக் தாங்க சுவாமி சுத்தம் தான் ஆச்சாரம் தான் என்ன பண்றது அவங்க பசிக்கிறது பயத்துக்கு என்ன வச்சு என்ன பண்ண முடியும் என்ன சாப்பிடணும் நீ சாப்பிடும் அது எல்லாம் தப்பு கிடையாது. யாரோ மாபி பண்ணிக்கிட்டாங்க போட்டோம் நம்மளவா மாபி பண்ணிக்கிட்டான் அந்த கூட சொல்றோம். அவர் சொல்ற பசிக்குது நான் தாங்க முடியும் எனக்கு சுகர் சாமி 2 வயதில் சாப்பிடணுன்றது. நாம அதனால்தான் நாம ஒரு பெரிய ஹை எக்ஸ்பெக்டேஷன் வச்சுது நாமளே சாப்பிட மாட்டோம் இவர் சாப்பிட்றாருன்னு ஒரு தடான்னு நினைக்க கூடாது. ஆனால் அவருடைய பரிஸ்திதி என்ன அங்கே தெரியல அவசியம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். உள்ளு அதான் சொன்ன ஆழ்வார் சொல்ற நான் நல்லா ஏமாத்தினேன் உலகத்தாரையும் நல்லா ஏமாத்தினேன். உள்ளுவா தொண்டுக்காய் கோலம் போடு தொண்டு பண்ற மாதிரி ஆக்ட் பண்ண. ஏன்னா ஒண்ணுல இந்த கோயில் ஆராதனை கூட 10,000 ரூபாய் தரேன் நான் காசு கோலம் புரிஞ்சேன். ஆனா அது வேஸ்ட் ஆகல கவனிக்கணும். வேஷம் போட்டாலும் பறந்துடும். இப்போ நாமெல்லாம் இப்போ நான் 12 ரூபாய் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கே தெரியாது. ரொம்ப நாள் அந்த அழிச்சிக்கு ஆண்டிக்கிட்டு படிச்சுவார். அது கொடுத்து ஒரு வருஷம் ஆச்சு. அது மாதிரி உள்ள ஒடி போல புத்தகம் பார்த்தாலும் பயமா இருக்கு. அப்போ ஏன் என்ன ஆச்சுமா படிச்ச மாதிரி அதை ஃபாலோ பண்ணணும் அதுக்காக நானும் அந்த மாதிரி கொள்கையை நான் வச்சிருந்தேன். தும்பு தூஸ் தட்டி என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தன் வந்து அவங்க சொல்லுபடியா எடுத்து பார்த்தா 12 ரூபாய் போட்டுன்னு பண்ணா சந்தியாவது பல மடங்கு பலன் கொடுக்கும். பரவாயில்ல இதெல்லாம் நமக்கு தெரியாத ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. நம்ம வேஷம் தெரிஞ்சு போட்டுனா அவ்வளோ பண்ணலாம் பல மடங்கு பண்ணலாம். துவாதச உத்தப்புல காயத்ரி பண்ணா பல மடங்கு பண்ணு ஏதோ ஒரு சுருதியை காமிக்கிற அழிச்சுக்கிறது அது ஆன்மீகத்தை காமிக்கிறது. இப்போ வேஷமா தான் போடுறோம். ஆனா பெருமாள் அதை செய்த குற்றம் நற்றமாகவே கொண்டாடுறாங்க. அழ்வார் சொன்ன திருமேஷர்ல நான் தப்புதான் பண்ணேன். இப்போ 6வது ஆரம்பிப்பேன். நான் அபசாரம் தான் பண்ணுவேன். உபசாராபதேசேன கிருதான் அகரகர்மயா அபசாராதிமான் சர்வான் தமஸ்ஸ குருடோத்தமா சேட்டு நரசிம்மராச்சாரிய பெரிய மகான் அவர் உட்டா சொல்லுவார். இந்த திருப்பி சொல்லுவார். அபசாராபதேசேன கிருதான் அகரகர்மயா உபசாராதிமான் சர்வான் தமஸ்ஸ குருடோத்தோதர் இன்னும் தோற்றத்தை மாத்துறது அப்படின்னு. ஆமா நான் என்ன உபசாரமா பண்றேன்
பண்றதெல்லாம் அபச்சாரம் தான். நடுவுல தெரியாதமா ஒரு உபச்சாரம் வந்துட்டா அதை நீ ஏத்துக்கோ சொல்றாங்க. என்ன சாதாரண அர்த்தம் என்ன? உபச்சாரம்ன்ற பேர்ல அபச்சாரமே பண்ணிட்டு இருக்கேன், அது எதுக்கு மணிக்கோடா அப்படின்னு இவர் சொல்ற. நான் அபச்சாரம் தான் பண்ணிட்டு இருக்கேன், தெரியாதனமா உபச்சாரம் வந்தா அதை ஏத்து அனுகிரகம் பண்ணு, அதையே வச்சுட்டு மொத்த பூர்ணமா அந்த திருவாராதனை மொத்தம் நல்லதா பண்ணலாம் அனுகிரகம் பண்ணு. ஆழ்வார் சொல்ற செய்த குற்றம் நற்றமாகவே கொள் ஞானனாக. என்ன அர்த்தம்? குற்றம் தான் பண்ணுவேன், நீ அதை நல்ல கர்மாவை நீ நினைச்சு நீ அப்படி மாத்திக்கோ, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோ. இப்போ வேஷம் போட்டாலும் பலன் உண்டு அப்படின்னு நம்ம ஆச்சாரிய ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற. என்ன இந்த மாதிரி வெண்ணெய் கடை மாதிரி அந்த மாதிரி பாகவதார் வேஷம் போட்டாலும் பெருமாளுக்கு பலன் தரோம். எப்படி? இப்ப நான் வந்து ஒரு பையன், இந்த பையன் வந்து டிராமாவா திருவானா நடிக்கிறான். அந்த குழந்தை சரி திருவானா நடிக்கிச்சு டிராமால. அதுக்கு டிராமால வந்து அவ யாரோ அவ அம்மா வந்து ஒரு வெள்ளி கிளாஸ்ல வந்து பாலை கொடுக்குறான். அதுல அம்மாவா நடிக்கிறோம் வந்து பாலை கொடுக்குறான், பாலை சாப்பிட்றான். டிராமா ஆயிப்போச்சு. டிராமா வேஷம் கரைச்சுதான், அவன் வேஷம் எல்லாம் பண்றாங்க இல்லையோ, அந்த கிளாஸ் எல்லாம் மறந்து போச்சு. பாலை கலைக்க முடியுமா? சாப்பிட்ட பாலை கலைக்க முடியும், பால் உள்ள போறோம். அதே மாதிரி நாம வந்து 12 தினமும் போட்டுட்டு கேசவா நாராயணா திருவாமி எல்லாம் நல்லா சொல்றோம். அதுக்கு வந்து உடனே ஜீன்ஸ் இல்லைன்னா ஏதோ போட்டுக்கிறோம் வச்சுக்கோங்களேன். இந்த பாராயணம் வேஸ்ட் ஆக பண்ண நிச்சயமா இல்லை. அவன் பெருமிடாவே போட்டுக்கலாம், ஆட்டுக்கு போறான், அவன் சௌரியமா இருக்கு. பெருமிடா போட்டா தூங்க மாட்டேன் சார் ஒருத்தர் என் ஃப்ரெண்டு. இங்க வந்தா 12 தினம் குடிக்க வச்சுக்கிறேன். அது பெருமிடா போட்டா இன்னும் சார் அவர் அமெரிக்கால இருந்து பழக்கம். இது ரொம்ப எனக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு, எனக்கு ஃப்ரீடம் இருக்கிற மாதிரி இருக்கு சார், இதெல்லாம் ரொம்ப மாதிரி இருக்கு. ஆனா கட்டுன்னு நான் உதவி இருப்பான். யோசிச்சுன்னு வந்து நல்லா சொல்லு சொல்லுவேன். ஆட்டுக்கு போது அவன் பெருமிடா போட்டுக்கிறேன். இப்போ அவன் ஆட்டுக்கு போய் பெருமிடா போட்டுதான் இது கேன்சல் ஆகிடுமா? நிச்சயமா என்னைக்காவது அவருக்கும் நல்ல ஞாபகத்தை கொடுக்கும் சொல்லுவேன். அப்போ வேஷம் போட்டாலும் பெருமாள் அதை உண்மையா நினைச்சுக்கலாம். ஆனா நாம யாராவது அபச்சாரம் பண்றோம் வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்துல உள்ள வரைக்கும் போய் பார்க்கலாம். பெருமாள் உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்த நிஜமாவே நீ வாயால் அவரை வெய்யிறியா, மனசாலேயே அவர் தீங்கி நினைக்கிறான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி மனசால தீங்கி நினைக்கிறான்னு நினைச்சாதான் அபராதம் அடி. வாயால மாத்திரம் சொன்னா போனா பொழுது லகுவா தடி கொடுக்குறேன், ஏன்டா அது மாதிரி சொல்றேன் தடி கொடுக்குறேன். அப்போ உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அதிதி என்று அப்ப நான் தெரிஞ்சுட்டேன். சே அந்தர்யாமியான பெருமாள் பார்த்துட்டே இருக்கேன், நான் ஏதோ அவனுக்கு தெரியாத வேஷம் போட்டு இருக்கேன். தெரிஞ்சவன் என்னாச்சுன்னா விலாகார சிரிச்சான், எலும்பு உடையிற மாதிரி சிரிச்சான், ஒரே பைத்தியமா சிரிச்சான், குறுகி குறுகி சிரிச்சான். ஆழ்வார் நான் யாரை ஏமாத்தினேன்? என்னதான் ஏமாத்திட்டேன்? நான் யாரையும் வெளிவர ஏமாத்தல, நான் என்னையே நான் மோசம் பண்ணிட்டேன் சிரிச்சான். ஏன்னா உள்ள பெருமாள் உட்காந்து எல்லாரும் சர்வசாட்சி அவன் பார்த்துருக்கான். ஆனா நான் என்னமோ அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சு நான் வேஷம் போட்டுருக்கேன் இல்லையா அப்படின்னு ஆழ்வார் விலாகார சிரித்தேனே. இடி இடி எடியா சிரிக்கிறான். பெருமாள் கேட்கிறான் என்ன சிரிக்கிறேன் அப்படின்னு. உள்ளெழுந்து ஒடியும் அன்றே அரங்காவென்று அரைப்பராகில் அறிவிலா மனுஷர் எல்லாம். ஒண்ணும் இல்லப்பா, இவ்வளவு அனுஷ்டானம் இவ்வளவு எல்லாம் தேவையே இல்லையப்பா. அரங்கான்னு ஆரம்பிச்சிடுவானா பொறியில் வாழ் அரங்கமெல்லாம் புல்லெழுந்து ஒடியும் அன்று. நம்மளால சாதாரண வெய்யலாம் எப்படி வெய்யலாம்? ஒழுங்கா என்னோட இது ஒழுங்கா இல்ல, நீ இடத்துல புல்லு முளைச்சிடும். என்ன நீ இடத்துல புல்லு முளைச்சிடும். ஒரு சொல்ற அரங்கான்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? நான் இடத்துல புல்லு முளைக்குமா? ஆள் கிடையாது. பொறியில் வாழ் நரகம் எல்லாம் புல்லெழுந்து ஒழியும் என்று. ஐயோ அறிவிலா மனுஷர் எல்லாம். ஏன் அறிவிலா மனுஷர்? இந்த அரங்கான்னு சொன்னா நரகம் இல்லாம போயிடுது. ஏன் சொல்ல மாட்டேங்கிறான்? தலையிட்டு ஏன் சொல்ல மாட்டேன்? ஸ்ரீரங்கம் ஸ்டேஷன் பேர் சொல்லக்கூடாது. ஸ்ரீரங்கம் அதுதான் புண்ணியம். நம்ம பாவிய ஜென்மாந்திர சுகிருதம் உண்டு. பாரத தேசத்தை போடு பறக்கிறதே ஜனனி ஜென்ம பூமிச்ச சொர்க்காவதி பூமிச்சு. எவ்வளோ ஜென்மாந்திர நம்ம பிரிவா பண்ண புண்ணியம். பாரத தேசத்தை பிறந்திருக்கோம். தெரிஞ்சோ தெரியாமல பகவான் நாம நிச்சயமா கேட்டாகணும், சொல்லி ஆகணும். என்ன கோயில் தான் ராமர் தேர்வுன்றான், ஸ்ரீரங்கம்னு சொல்றோம், திருப்புலானின்னு சொல்றோம். பேரல படிக்கிற மாதிரி ராம சேத்துன்னு எவ்வளவு உலகம் மொத்தம் படிக்கலாம் சாமி. ஸ்ரீபெரும்புதூர் உலகம் மொத்தம் ஃபேமஸ் ஆச்சு சாமி. எந்த ஐசானா இருக்குமே அந்த நாமாவை சொன்னா அவனுக்கு நிச்சயமா அவனுக்கு நல்ல கதி உண்டு. அடுத்த ஜென்மாவில் அமெரிக்கால படிச்சவன் ஸ்ரீபெரும்புதூர் படிச்சேன் இங்க நிச்சயமா பரவாயில்ல இல்லையா சாமி? எப்படி வரும்? அதாவது எப்படியாவது ஏதோ ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு வியாசத்தை கொடுத்து அவன் நல்ல கதி கொண்டு தான் நடிச்சதுக்கு அழைச்சிட்டு பண்ணணும். இதுதான் பெருமாளுடைய ஒரு கவலையே. அதுதான் இதுதான் அவர்தான் 24 மணி நேரம் ரங்கநாதன் யோசிக்கிறது என்ன யோகா இருக்கிறது என்ன, இவன் எப்படி காப்பாற்றான், எப்படி பண்ணாலும் பூந்து பூந்து எஸ்கேப் ஆகும்.
என்னெல்லாம் கவுன்சிலிங் பண்றேன், இது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன், இப்படி கூண்டு அது மாதிரிலாம் வந்தவன் நம்மலாம் பெருமாளுடைய அருள்ல இருந்து ரொம்ப கிளவரா இன்டெலிஜென்டா எஸ்கேப்பா யாரையோ பாகவதாருடைய எச்சிலே சாப்பிட்டுருக்கோம். மிண்டர் பாய் மிருந்தும் சிவத்தை விலைக்கு நாய்க்கிறது. ஏதோ ஒரு ஓனான யாதவ பிரகாசோட இல்ல, ஒரு ஜென்மத்தை ஓனானா இருந்து ஒரு பாகவதோட எச்சில சாப்பிட்டாரா அடுத்த ஜென்மம் யாதவ பிரகாசரா பிறகுறாரு. இது பிரம்மரட்சர் சொல்றது. பிரம்மரட்சர் ஓட்ட வந்த அந்த பிரம்மரட்சர் உன்னுடைய பூர்வஜன் எனக்கு தெரியாதடா, ஒரு ஓனானா இருந்த ஒரு எச்சலை சாப்பிட்டா யாரோ பாகவதா இருப்பட்டது, அதை சாப்பிட்டு நீ ஜென்மா பிராமண ஜென்மா அவனுக்கு வந்துருக்கா தெரியாதா? நான் நல்ல பிராமணனா இருந்து யஜ்யம் பண்ணச்சே ஒரு அபசாரம் பண்ண, அதனால பிரம்மரட்சசன் தானே பிராமணா இருந்து ஏதோ ரொம்ப அபசாரப்பட்டு அதனால பிராமண பிறந்ததுக்கு இதோ தான் என் குழந்தை உன்னுடைய சிஷ்யன் அவன் திருவடியிலே ஜாலமின தீர்த்தம் பட்டா எனக்கு சாப விமோசனம் சொல்லிட்டு பிரம்மரட்ச பேசிட்டேன். அப்போ ஏதோ ஒரு ஜென்மாவில நாயாகவோ பூனையாகவோ நரியாகவோ ஏதோ பிறந்து யாரோ பாகவதா இருக்கட்ட எச்சரை நாம் தெரியாம நங்கியிருப்போம். பெருமாள் உடனே டைரியில் எழுதிட்டா பாகவத பிரசாதம் சாப்பிட்டு அடுத்த ஜென்மா மனுஷ ஜென்மா அப்படின்னு தூக்கி மனுஷ ஜென்மா வாக்கி நமக்கு நல்லவர்களோட சேர்த்து பாகவதாவோட சேர்த்து சத்சங்கத்தை நிசங்கத்தை விமோகத்தம் இந்த அளவுக்கு கொண்டு வந்து இன்னைக்கு திருவாரூரை சொல்ல வைக்கிறான்னா அதுக்கு என்ன கிருப்பை என்ன கைமாறு இம்மாறு பண்ணா மறுபடியும் சூழ்ந்து இருந்து ஏத்துவர் பல்லாண்டி அங்கேயும் தான் சொல்ல போறோம். சுவாமி தேசிகன் என்ன சொன்ன, பல்லாண்டு பாடுவோமே. ஏன்னா இங்க பல்லாண்டு சொன்னீங்க அங்கேயும் பல்லாண்டு தான். சுவாமி தேசிகன் தான் தைரியமா சொல்ற, நாங்கெல்லாம் சந்தமிக்கு தமிழ் வரையணும். ஏன்னா அங்கே தமிழ் தானே தமிழ். நீங்க வேணா சொல்லிக்க ஹாவு என்ன வேணா சொல்லிக்கோங்கள, நாங்க பல்லாண்டு தான் பாடுவாங்க. தமிழுக்கு பாடுபடுத்தவங்க முதல் டைட்டில் அவர் தான் போடுவாங்க. யாரோ சொல்லிக்கலாம் செந்தமிழ் முத்தமிழ் அந்த தமிழ் இந்த தமிழ் புரட்சி தமிழ் சொல்றா. புரட்சி பண்ணவர் சுவாமி தேசிகன். இங்க பல்லாண்டு சொன்னா அந்த பல்லாண்டு. அப்போ வேஷம் போட்டாலும் எம்பெருமான் அனுபவிக்கிறார் அப்படின்றத நாதஸ்யானந்த பவனே நவநீதநாட்டியம் புக்குரட்சிகள் அழகா சொல்றாரு. எங்கிட்ட பிளாக் பண்ணிருக்கடா அப்படிங்களா, என்ன பிளாக் பண்ணிடா எல்லாரும் சொன்ன என்ன பிளாக் பண்ணி கிருஷ்ணதனம். கிருஷ்ணன்னா கருப்பு, தனம்னா பணம், கருப்பு பணம் கிருஷ்ணன் தான் இருக்கு. அந்த கிருஷ்ணதனம் இங்க நவநீத கிருஷ்ணன் தான் எனக்கு தனம் கிருஷ்ணதனம். இன்னைக்கு அந்த கிருஷ்ணதனம் அமெரிக்காலாம் போயிருக்கு, அங்கெல்லாம் எல்லாரும் பாடுறா ஆடுறா பஜனை பண்றா அவங்க பிரபந்தம் சொல்றா. அந்த கண்ணன் எங்கெங்க போறான் நவநீத கிருஷ்ணன் உக்குரட்சின்னு சொல்றா. எங்கிட்ட பிளாக் மணி இருக்கு தெரியுமா சொல்லு. கிருஷ்ணதனம் எங்க இருக்கு ஆண்டவர் அழகா வியாக்கியானம் பண்ண. இந்த கண்ணன் விருந்தாவன கண்ணன் நம்முடைய மனசை ஆட்கொள்கிறானே அதை மயங்கி தாயார் சொல்றா கடைசி பாட்டு பருந்தாட்களித்து கருள் செய்த வரமந்தன்மை. இதை நான் பாராயணம் பண்ணியிருக்கேன், நானும் நாம தெரியும். ஆண்டவருடைய கூட்டாச்சு இதுதான் கிருபை. இதெல்லாம் நம்ம அவளுக்கெல்லாம் ஆச்சாரியர்களும் நம்ம தோலை செருப்பா போட்டு பண்ணாலும் சுவாமி இந்த பாடகர் சுவாமி அழகா சாதிச்சார். ஐயாத்து சுவாமிக்கு நாங்க என்ன பண்ணா தோணும் தெரியாது, எப்பேற்பட்ட உபகாரம் பண்றீங்க. அவங்களால எவ்வளவு ஜென்மா இருந்தாலும் நம்ம நன்றி தீர்க்க முடியாதுன்னு சொன்ன சத்தியமான விஷயம். அவாவா ஆச்சாரியர் எப்பேற்பட்ட அனுஷ்டானம் நெருப்பா இருந்திருக்காங்க. சில பேர் கிராமத்தை விட்டே போற சுவாமி என்ன காரணம், தன்னுடைய சுகத்தை பார்த்தானா அவன் நமக்கெல்லாம் நல்லது பண்ணணும் அவ தன்னுடைய இடிச்சுட்டா அந்த ஆச்சாரத்தில் தன்னுடைய வெந்து கொண்டார்கள். நம்மளாம் நல்லபடி காமிக்கிறோம் பார்க்கிறோம் தப்பா எத்தேது ஆச்சாரத்தி சிரேஷ்டா தத்ததேவ இதரோஜனா சயத் பிரமாணம் குருதே லோகா கதனு ஆண்டவனும் அழிச்சிக்கிறோம். என்ன சிரமப்பட்டு தீர்த்தம் கொடுக்க முடியல, என்னதுக்கு அவ்வளவு சிரமம் பண்ண சொல்லுங்க. பின்னாட வருவா நன்னா இருக்கணும், சந்ததி க்ஷயமா இருக்கணும், நம்ம எல்லாம் நன்னா இருக்கணும் அவ தங்களை எரிச்சுக்கிறான். அப்போ அப்பேற்பட்டதான் அந்த நிஷ்ட அவளுக்கு வருதுன்னா நாம நன்னா இருக்கும், நம்ம சிஷ்யா நன்னா அது நாம எரிஞ்சு போனா சொல்றோம். உடம்புல அவ வதுக்கி மத்தள சுவாமியே சுவாமி இல்லையா. பெரியாண்டவன் பிக்ஷைக்கு வந்தா அந்த சாதத்தை பிரசாதத்தை அப்படியே காலையில் அலசி தெரியோ தெரியாத உப்போ காரமோ இருந்தா உடம்புல ரஜோகுணம் ஏறிடுமா. அலசி ஒரு சாதமா அப்படியே அம்சப்பட்டிருக்காங்க. அன்னையாரி மகாதேசிகன் ஆண்டவன் சாதிச்சார். அன்னையாரி மகாதேசிகன் என்ன பண்ணுவாரா, தபஸ் பண்ணுவாரா மகாபலிபுரத்துல அங்க ஐகிரி சந்தி கொடுது. ஐகிரி சாட்சாத்கார சுவாமி தேசிகன் மாதிரியே அவர் அந்த கோமூத்திரம் பசு மூத்திரம் அது நம்ம மவுக்கு பிடிச்சதான் சாப்பிடணும். அதெல்லாம் மெடிசனல் ப்ராப்பர்ட்டி இருந்து அதெல்லாம் கஷ்டப்பட்டு அவன் கண்டுபிடிச்சு அவன் பேட்டன் அவன் வாங்கிட்டான். யூஎஸ் பேட்டன். இன்னைக்கு நீங்க கோமூத்திரம் 10 லிட்டர் 10 ml நம்ம கடையில வாங்கினாலும் அதுல 20 பைசா அவனுக்கு போகுது. அதை பேட்டன் பண்ணிட்டான், மஞ்சளை பேட்டன் பண்ணிட்டான், எல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு பேட்டன். நான் அவனுக்கு கொடுத்துருந்த வழி. அதுல கோமூத்திரத்துல சாதத்தை வேக வச்சு எப்படி இருக்கும் வாசனை பாருங்க.
அதை சாப்பிடுவாங்க. கோமூத்திரத்தை சாதத்தை வேக வச்சு கடிகை பண்ணி ஹைஜீனிக் அம்சம் பண்ணி தான் சுவீகரிப்பாங்க. எங்கேயாவது ராகம் வந்துருமோ அனுராகம் வந்துருமோ மனசுல காமக்ரோதாதி வந்துருமோ பயந்து இப்படி தபஸ் பண்றது அநியாயி மாதிரி என்ன பண்ணாரு. அதனால சிஷ்ய புத்தி சிஷ்யாவுக்கு அவ்வளவு அனுபவம் பண்ணிருக்காங்க நாகபாக்க சுவாமி ஐயாத்து சுவாமி. அப்போ இது சொல்ல என்ன ஆண்டம் சாய்ச்சாச்சு. பருந்தா கடித்துக்கு அருள் செய்த பரமந்தன்மை பாரின் மேல் கூட்டாச்சு கூட்டு அனுகிரகம் பண்ணியாச்சு. இதுக்கு அர்த்தம் இதுதான். அர்த்தம் சொல்லுங்க. பருந்தார் கவித்துக்கிறது பரமந்தன்னை கண்டனை பாரின் மேல் விருந்தாவனத்தை கண்டமை விருந்தாவனத்தை கண்டது தாயார் பார்த்தா மருந்தாள் என்று தம்மனத்தை வைத்துக் கொண்டு வாழ்வார்கள். பெருந்தாளுடைய விராரடிக்கு பிரியாதென்றும் இருப்பார். அந்த கண்ணனை எப்பொழுதே மனதில் வைத்துக் கொள்கிறவர்கள் வைகுண்டத்தில் நிச்சயமா நிரந்தரமா என்னைக்கும் இருப்பார்கள். மனசுதி அதிக தெரிஞ்ச தமிழ் அப்படிதான். கூட ஆண்டவன் தமிழ் தனியா வரும். உடனே ஆணும் சாய்ச்சாச்சு. அப்படி இல்லை. பாரின் மேல் பருந்தாட்களித்து அருள் செய்த பரமந்தன்னை பருந்தாட்கருள் செய்த பரமந்தன்னை பாரின் மேல் பருந்தாட்கருள் செய்த பரமந்தன்னை விருந்தாக கண்டமை கண்ணுக்கு விருந்தாக கண்டமை காதுக்கு விருந்தாக கண்டமை விட்டு சித்தம் தோதிச்சு. கண்ணுக்கும் காதுக்கும் அவள் விருந்தாக வந்ததை வனத்தே கண்டமை. விருந்தாக விருந்தாக தமிழ் கண்ணுக்கு விருந்தாக காதுக்கும் விருந்தாக வனத்தே பிருந்தாவனத்தே கண்டதை விட்டு சித்தம் தோதிச்சல். அவளுக்கு கண்ணுக்கு விருந்தாக காதுக்காக விருந்தாரு. விருந்தா வனத்தேனா நம்ம விருந்தாவனத்துன்னு இருக்கோம் ஒரே வேர்டு அப்படி இல்லை. விருந்தா வனத்தே விருந்தா விருந்தாக கண்ணுக்கு விருந்தாக காதுக்கு விருந்தாக அவள் கண்டதை விட்டு சித்தம் தோதிச்சல். அதை நாம் அந்த விருந்தாக நாம் அனுபவித்தால் அங்க வைகுந்த தொன்று வருதானே. அப்போ கண்ணுக்கு விருந்தாகவும் காதுக்கு விருந்தாகவும் அவள் அனுபவிச்சிருக்காங்க. விருந்தாவனத்தை கண்டமைக்கு சாதாரணமா விருந்தாவனத்தை ஆண்டாள் பார்த்ததான் சொன்னா போறாரு ரசிகா. மனத்துல விருந்தாக அவள் கண்டது விட்டு சித்தம் தோதிச்சல். மருந்தாக என்று தம்மனத்தை வைத்துக் கொண்டு வாழ்வார்கள். பெருந்தாளுடைய விராரடைக்கு பிரியாதென்று அப்ப எவ்வளவு ரசனை சாமி அர்த்தம் ஒண்ணுதான். ஆனா அதை ரசிக்கிறது இருக்கே அது ஒரே டைமண்ட் தான். ஒவ்வொருத்தர் பார்க்கிற கோணம் வெவ்வேறு கலர் இருக்குது. ஒருத்தருக்கு வயலட் இருக்கு ப்ளூ இருக்குது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் ஒரே டைமண்ட். அந்த கண்ணன் ஒரே தெய்வம். ஒவ்வொருத்தர் ஆழ்வார் வேற விதமா பார்க்கிறார் லீலாசிகர வேற விதமா பார்க்கிறார். அப்படியே பாகவதத்தை சுகர் வேற விதமா பார்க்கிற விதம் தானே வேற வேற. இப்பதான் சொன்னோம் இன்னைக்கு கண்ணு சொல்லிட்டாங்க ஆச்சரியமான விஷயம். சேவா சுவாமி சாய்ச்சா அது தேசிகனா தான் சொல்ல முடியாது. யாரும் சொல்லணும் அருள் கொண்டாடும் அடியா வரையும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சனிக்கிழமை தயாசதகம் சாய்க்கிறான்னா எவ்வளவுப்பட்ட ஜென்மாத்திர சுகிருதம் தான் சொல்ல முடியும். விந்துட்டே அச்சர மாதிரி சொல்றேன்னா கிட்டி சுவாமி சாய்ச்சி சொன்னான்னு சொன்னா சுவாமிக்கு எவ்வளவு பிரணாமங்கள் பண்ணாலும் போறாரு. தயாசதகம் தான் மதுராந்தக சுவாமி பரம்பரையில முதல்ல மதுராந்தக சுவாமியை தன்னுடைய குழந்தைகளுக்கோ பேரங்களுக்கோ தயாசதகம் தான் சொல்லி கொடுப்பாராம். அந்த சுவாமியை பத்தி நம்ம குமாரத்தி இருக்கா. அந்த மாமி கண்ணு சரியா தெரியாது பெங்களூர்ல இருக்காங்க வைதேகி பாட்டின்னு. அந்த பாட்டி சுவாமியை பத்தி சொல்றது அப்படியே நிகழ் பண்ணிட்டாங்க. ரெண்டு ஜனத்தோடு சொல்லுவா சுவாமி அவ்வளவு சாந்தரா கோமே வரலாம். ஜென்மாஷ்டமி அன்னைக்கு நாம தான் அனுஷ்டானத்தை ஆச்சாரத்தை பேசுறோமே அந்த சுவாமி அனுஷ்டானத்தை இருக்கும். விருப்பான கருடபுர சுவாமி திருவடி வச்சிருக்கோம். ரொம்ப சிஸ்டரா எழுதுவார். திருவாரூரம் எடுத்து தயாரா இருக்கு. பேரகொண்டம் வந்து காலை கட்டிக்குவோம். ஏதாவது வெய்வானம் அடிப்பலாம் போட்டு இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு பண்ணிருக்கேன். வயசான காலத்தை போய் வேலை பண்ணிட்டேன். நாம வந்து சார்த்தம்னு வந்தா நாம படுத்துற பாடு இருக்கு. குழந்தைங்க பயங்கரம். சார்த்தம்னு ஒரு பயங்கரமான ஒரு காரியம். எப்படி பிதர்கள் எப்படி சொந்தம் சொல்ற விதத்தை சொல்லணும். அதுக்காக மேல படுத்து சொல்ல வரல போய் கட்டிக்குவோம் தெரியாது. அது சார்த்தம் என்றா பயங்கரமான ஒரு காரியம் அப்படின்னு வைக்கும். சுவாமி என்ன சொல்றாரா குழந்தை அடிச்சு அப்படியாவது என்ன திருவாரூரம் வேண்டியிருக்கணும். என்ன ரசிக்கிற பாருங்க. குழந்தை அடிச்சு அப்படியா என்ன கண்ணன் சொருப் பண்ணி வாங்க குழந்தைங்க இந்த குழந்தையவே வைக்கிறீங்களே அப்படின்னு வரான். அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்குமா தாத்தா இந்த கண்ணன் வரான்னு சொன்னியே எப்படி வருவாருன்னு கேட்குமா. அந்த அம்மா சொல்றா அவர் முழங்கால் போட்டு இந்த குழந்தைங்க நடக்க பார்க்கலாம். அது மாதிரி தத்தி யானை மாதிரி நடந்து வரேன்னு சொல்லி அங்கேயே அந்த திருவடி போடுறாரு. அது மேல நடந்து 7 வாரம் சுவாமி மதுராந்தக சுவாமி அது மேல முதுகு ஏறி உட்காந்து குழந்தை அவ்வளவு ரசிக்க. அவர் சொல்லுவாராம் இந்த ரசனை இல்லைன்னு அப்புறம் இந்த அனுஷ்டானம் என்ன பிரயோஜனம்னு வர சுவாமி. அந்த அனுபவத்தை பாருங்க சொல்லுறேன். இப்போ
அது அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற. இவ்வளவு ரசனையா சாய்க்கிறாங்க. அருள் கொண்டு அருள் என்ன சுவாமி? தய. அருள் கொண்டாடும் அடியவர் யாரு? தயாசதகம் பாடினு ஒருத்தர் தான். தயை பத்தி பாடினு சுவாமி தான். சுவாமி தேசிகன் தான் 100 பாட்டு பாடினது இல்லையா? அருள் கொண்டாடும் அடியவர் தயாசதகம் பாடின சுவாமி தேசிகன் இன்புற. அவர் சந்தோஷப்படுவதற்காக, அவருடைய சந்தோஷத்திற்காகவே அவருடைய பருமறியர்கள் 1000 பாட்டை அனுகிரகம் பண்ணார். யார்? எங்க நம்ம இவர் சந்தோஷப்படணும் 1000 எழுதினார். அருள் கொண்டு 1000 இந்த தமிழ் பாடினார். அருள் கண்டு இவ்வுலகில் நிற்கது. அப்போ சுவாமி தேசிகன் பின்னால் அவதாரிக்கு போற பெருமாள் பின்னால் வருவது வெங்கடேசா அவதாரம். பெருமாள் பின்னால் எழுதுவது அந்த பெருமாள் சந்தோஷப்படணும். திருவாரூரை இவர் சொல்றாரு. அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினார் அவ்வர் மறைந்து சேவா சுவாமி. அருள் கொண்டு 1000 இந்த தமிழ் பாடினான். அருள் கண்டி இவ்வுலகில் நிற்கது. தயைன்னு என்னன்னு சொல்லணும்னா அந்த பெருமாள் சீனிவாசன் தான் சுவாமி வரணும். அவனுடைய தயை சொல்லணும்னு அவன் தான் வரணும். அந்த தயை நம்ம தான் சொல்ல முடியுமா? தானே இறங்கி வந்து சொல்றான். அவஜாஜி தயா தொயைவச, நீ என்ன பாபம் பண்ணு என்ன அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். தொயைவசாந்தி விஜயஸ்தானம் உபஸ்திதோ விஷாத்திரின் முறை நான் ஜெயிப்பேன் அப்படின்னு பெருமாள் சொல்றான். என்ன பாவம் பண்றியோ நீ, என்னென்ன அம்பு போடுற, என்ன என்னென்ன போடுறியோ போட ஜெயிப்பேன். என்ன அவஜாஜி தயா தொயைவசாந்தி, தயைன்ற கவசத்தை போட்டு உன்னை ஜெயிப்பேன். சுவாமிஜி வேற எடுத்து சாய்ச்ச வரலாற்று விஷயத்துல என் மேல உனக்கு என்ன அவ்வளவு கோபமா? எனக்கு என்னமோ என்னை படுத்தலாம்னு நினைச்சிருந்தீங்க. ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து பாவங்கள் பண்ணிட்டு தான் இருப்பேன். என்னுடைய பிரவೃತ್ತಿ இந்த பிரகிருதியில வந்தாச்சு, பாவங்களே பண்ணிடுவேன். நீ என்னதான் அஸ்திரம் போட பார்க்கலாம், அதெல்லாம் என்னால ஜெயிக்க முடியும். என்ன பண்ண முடியும்? பிரத்யஸ்திரம் எனக்கு இங்க இருக்கு. நீ வாயு அஸ்திரம் போட்டியானா நான் அக்னியாஸ்திரம் போடுவேன். நீ வருணாஸ்திரம் போட்டியா அக்னியாஸ்திரம் போடுவேன். அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு பெரிய அஸ்திரம் வச்சிருக்க. பிரத்யஸ்திரம் அஞ்சவ நிகிரஹஸ்திரே. நீ என்ன ஆர்வம் போட கையை கூப்பிட நீ உரிக்கிற உன்னோட அஸ்திரம் கீழே ஒப்புங்க. என்ன பண்ண முடியும்? பிரம்மாஸ்திரம் தான் போட. நாராயணாஸ்திரத்தை விட்டான் பாரத யுத்தத்துல. நாராயணாஸ்திரம் சீரிட்டு வருது. இது நாராயணாஸ்திரம் என்ன பண்றதுன்னு அர்ஜுனன் தெரியாது. அவங்களுடைய சிலபஸ் நாராயணாஸ்திரம் கிடையாது. பிரம்மாஸ்திரத்தோட சிலபஸ் வரும். பிரம்மாஸ்திரம் தாண்டி நாராயணாஸ்திரம். கண்ணன் நிக்கிறாங்க. என்ன பண்றது கண்ணா எனக்கு தெரியாது. இது என்ன அஸ்திரம்னா கையை கூப்பிட்டு கையை கூப்புந்த கையை கூப்பிடான் மாலையா வந்து பெருமாறு. அப்போ பிரத்யஸ்திரம் அஞ்சலிரசோ அவனிக்கிரஹஸ்திரம். சுவாமி தேசிகன் சார் நான் கையை கூப்பினா உன்னால என்னதான் பண்ண முடியும்? எவ்வளவு சீக்கிர வழியெல்லாம் நம்ம சொல்லிவிடுவோம். ஷார்ட் கட் வழியெல்லாம் சுவாமி தேசிகன் கையை கூப்பினா போனோம். பெருமாள் உருகிறான். அந்த கையை கூப்பி 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 நம்மளுடைய மனசை மாற்றி அவன் உருகிறான் இல்லையோ, நம்ம மனசை உருக வைத்து நம்ம வெக்கப்பட வைப்பான். சே எப்படி இருக்க வேண்டியனா இப்படி நான் நித்தி சூரியா இருக்கேன் சாக்கடையா இருக்கேன். என் அப்பனே நதர்மரிஷ்டோஸ்மி தகர ஆரம்பிப்போம். நஜ பக்திமான் சரணாரவிந்தே அகிஞ்சனா ரஞ்சகங்கி சரண்யம் தற்பால் சொல்றது யாரு? சம்பிரதாயத்தை காப்பாற்றி கொடுத்த சுவாமி ஆளவந்தார் சாய்க்கிற நதர்ம நிஷ்டோஸ்மி. தர்மம்னு எனக்கு தெரியாது சுவாமி. நச்ச ஆத்மவேதி ஞான யோகம் 0. நான் பக்திமான் பக்தியாவது இருக்கா அந்த கிடையாது. சுவாமி சொல்ற சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களை நாம ஒரு வாயுசுல வாசிக்கிறதுக்கு நமக்கு 50 வருஷம் ஆகும். அவ்வளவு கிரந்தங்கள் இல்லாம போயிடுது, நமக்கு கிடைக்கல. அந்த சுவாமி சொல்ற நானா விதானா அகரிக்கல, நான் எல்லா கலைகளும் என்னை விட்டுருது, எனக்கு படிப்பே இல்லை, மகா மண்டு நான். நச்சாபி தீர்த்தேஷு கிருதாவதாரா. ஏதாவது தீர்த்தத்துல போய் புண்ணியம் பண்ணுங்கன்னா தீர்த்தம் பண்ணிருக்கா ஒரு நீர் ஒரு புண்ணிய நிதி உண்டா, ஒரு புண்ணிய கஷேத்திரம் உண்டா? எங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. திருவம் தவாநாத பரிக்கிரகாய நவம் நவம் பாத்திரமிதம் தயாய. உன்னுடைய தய எனக்கு ஏதோ ஞானத்தை பிச்சு போட்டி விடுங்க. எங்கிட்டன்னு பார்த்தா முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் என்ன 0. சுவாமி தேசிகன் நானாவிதானா மகதி எல்லா வித கலையும் என்னை கைவிட்டு. நான் ஏதோ வேதம் படிச்சா மண்டையில ஏறல, சாஸ்திரம் படிச்சேன் ஏறல, ஆன்மீகம் படிச்சேன் ஏறல, எதை படிச்சா மண்டையில மண்டு. அப்பேற்பட்ட எனக்கு ஞானத்தை நீ தான் புகட்டின. உன்னுடைய அனுகிரகத்தான அவ சக்தி இல்லையா? ஏன்னா உன்னுடைய லேசமான உன்னுடைய கடாட்சத்தால ஒருத்தர் சரஸ்வதி ஆயிடுறா ஒரு பொண்ணு, ஒருத்தர் வந்து தட்சிணாமூர்த்தி ஆயிடுற, ஒருத்தர் வியாசரா போடுற. அப்ப நான் என்ன வேதாந்த தேசிகன் என்ன பெரிய விஷயம்? அப்போ எங்கிட்ட ஒண்ணும் கிடையாது, நீ தான் கொடுத்த. அதான் அருள் கொண்டாடும் அடியவர் அப்படின்ற. இப்போ சுவாமிக்கு புதுசா ஒவ்வொரு நாட்டுக்கும் என்ன காமிக்கிறான்னா அருளை கொண்டாடின இவர் தானே, இவரு தான் புதுசா காமிக்கணும், வேற யாரும் காமிக்கலையே. அழ்வார் சொன்ன நெஞ்ச தட்டி கொடுக்கு. இந்த பாசிட்டிவ் திங்கிங்கிறதுக்கோசம் 10,000 ரூபாய் கொடுத்து கோர்ஸ் எல்லாம் போறோம். 3 நாள் 4 நாள் அது 4 டீ 5 பிஸ்கட் கொடுத்து நம்ம தலையை மாடையாச்சு அனுப்பி விட்டோம்.
மூக்கு பிடிக்க வேண்டியது அப்படின்றான், காலத்துக்கு பிடிக்கிறது ஏதோ சொல்றான். யார் மூக்க யார் பிடிக்கிறது? பிராணாயாமம் சுவாமி சொல்றாரு வாத்தியார் மூக்க பிடிக்கிறது, அவர் வாத்தியார் மூக்கு பிடிச்சான். நீங்க யார் மூக்குன்னு சொல்லலையே, அவன் அதான் சொல்றான். மெடிடேஷன் டெக்னிக் என்ன சொல்றான்? வாழும் கலைன்றான். என்ன சுவாமி இது? என்ன வாழும் கலையம்? எப்படி வாழணும் நான் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு 10,000 ரூபாய். ஆர்ட் ஆஃப் லிவிங் என்ன, அதுக்கு 3 கோர்ஸ் 4 கோர்ஸ் மந்த்ரா. என்ன சுவாமி ஆழ்வார் சொல்றது? சுவாமி நெஞ்சமே நல்ல நல்லை உன்னை பெற்றுதான் ஆர்ட் ஆஃப் லிவிங். உன்னை பெற்றால் செய்யோ கட்டி கொடுக்குறான். பாட்டி நீ நம்மள எல்லாமே ஒரு விஷயம் இருந்தா நீ எதுவும் லாக்கி இல்லை, ஒரு இன்ஜினியரிங் படிச்ச உருப்படியா பக்கத்தாது பையனை பாரு, நம்மளே பாதி குடிச்சா நீ இதெல்லாம் படிச்சுட்டு அதெல்லாம் படிச்சுட்டு அவங்க பையன் பாரு, அவங்க 5 லட்சம் ஆகலாம், 6 லட்சம் ஆகலாம். இதே சொல்லிட்டா இவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ். பெருமாள் ஒவ்வொரு ஜீவாவும் ஒரு யூனிக் சுவாமி. ஒவ்வொருத்தரும் ஒரு சக்தி இருக்கு. ஒருத்தர் இன்ஜினியரிங் படிப்பான், ஒருத்தர் இன்ஜினியரிங் இருக்காது, அவன் சொல்றாங்க பாட்டு இதெல்லாம் இருக்கும். நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் வந்துடும். அவன் இன்ஜினியரிங்கும் ஃபர்ஸ்ட் இருக்கணும், பாட்டு ஆகணும், டான்ஸு, கராட்டே, மியூசிக், பிடிக்கு இதெல்லாம் கடைசியில் என்ன ஆகுது? ஜாக்கா பார்த்து மாஸ்டர் நான் அவ்வளோதான். நமக்கு ஒரு ஆசை இந்த கிளாஸ் அதை போட்ட பையனை பிடிச்சி அது ஒரு நாள் வழியை கொடுத்து ராமகிருஷ்ணா மட்டும் இஸ்கால போய் சாப்பிடுறோம். நிறைய கேஸ் அந்த மாதிரி இஸ்கால. ஆமா, ஏன்னா ஆளை விட்டா போறோம் ஓடி போட்டு நமக்கு எல்லாம் நம்ம ஆசையில ஏன் நம்மளால பண்ண முடியல. இதெல்லாம் சேர்க்கி அந்த குழந்தையில போட்டு எல்லா எனக்கு இப்போ ரூபா நிறைய இருக்கு, அந்த காலத்தை பைசா எங்கப்பா படி, நீ படிங்க. அது படிக்கிறதுக்கு அது எல்லாம் சக்தி இருக்கணும், உடம்புல பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கணும், மென்டல் ஸ்ட்ரென்த், கெப்பாசிட்டின்னு ஒன்று உண்டு சாமி. எல்லாத்தையும் போட்டு அடைக்கிறா என்ன வரும்? பைத்தியமான கட்சி இல்லையா? இப்போ சுவாமி சொல்ற நெஞ்சமே நல்ல நல்லை உன்னை பெற்றாலும் செய்யும். நல்லா நெஞ்சிடாங்க. உட்காந்து திருவாயமொழி சொல்லலாம், 2 பல்லாண்டு சொல்லலாம், நீங்க உட்கார வைக்கிறீங்க. இதான் இந்த உடம்பு உட்காருமா 6 அடி உடம்பு, கண்ணுக்கு தெரியாத ஒரு மனசு சின்ன கமாண்ட், சட்டில் கமாண்ட் பாருங்க. இந்த மனசு பண்ற விதம் இருக்க ரொம்ப பயங்கரம். இந்த மனசுக்கு கண்ணுக்கு தெரியாது, வாயாலையும் பார்க்க முடியாது, எந்த ஒரு சென்சஸும் அகப்படாத ஒரு மனசு ஒரு சின்ன கமாண்ட் கொடுக்குறது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 6 அடி உடம்பு ஊத்திக்கின்னு ஓடுறான் சுவாமி. அவன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தமிழ்நாட்டில் பார்த்தா ரத்தத்தை வித்து போடுற அப்பேற்பட்ட மகா தபசி தியாகிகள்லாம் இருக்கா. ரத்தத்தை வித்து இதை போய் முதல் படம் பார்ப்பாங்க. அப்பதான் ஒரு ஜென்மா சாப்பிடுவாங்க. ஒரு சின்ன கமாண்ட் ஒரு புத்தி கொடுக்குறது, 6 அடி உடம்பு தூக்கின்னு ஓடுறான் சுவாமி. அவன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த சட்டில் இஸ் ஆல்வேஸ் பவர்ஃபுல் அந்த கிராஸ். என்னமோ பெருசா சயின்ஸ்ல கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லிக்கலாம். இதுதான் உண்மையான விஷயம் இல்லையா? அது ரொம்ப பவர்ஃபுல் இல்லையா? இந்த கண்ணுக்கு தெரிய மைக்கு காட்டிலும், கண்ணுக்கு தெரிஞ்சுதான் இந்த கேமராவை காட்டிலும், கண்ணுக்கு தெரியுதான் இந்த லவுட் ஸ்பீக்கரை காட்டிலும், கண்ணுக்கு தெரியாம இந்த அலைகள் போறது பாருங்க ரிமோட்டு, அதுதான் பவர்ஃபுல். ஆந்திரா உட்காந்து 10,000 மைல்ல இருக்கிற ஃபுட்பால் மேட்சை இங்க உட்காந்து இந்த போட்டா சுவிட்ச் போட்டா பார்க்கணும், லைவா பார்க்கணும்னா அந்த அலைகள் இருக்கும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அது எவ்வளவு பவர்ஃபுல் இது. கிராஸை விட சட்டு கண்ணால பார்க்க முடியாது, அதை காதால கேட்க முடியாது, அதை தொட முடியாது, 5 இந்திரியங்களால் அதை அனுபவிக்க முடியாது. மீட்டர் மூலமா கண்டுபிடிக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா சிக்னல் வரதுன்னு தெரியும், அதோட ரிசல்ட் தெரியும். 10,000 மைல்ல கிலோமீட்டர் நீங்க உட்காந்து பார்க்கணும். எவ்வளவு பவர்ஃபுல் அந்த வேவ்ஸ் பாருங்க. அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் வேவ்ஸ் நம்ம காதுல வச்சுன்னு போயிட்டு இருக்கு. காதுலையும் மண்டையும் அதுவே சொல்லலாம், இதனுடைய கரண்ட் மண்டையில போகும்போது பைத்தியமாக பாதி பைத்தியமாச்சு. எவனை பார்த்தா இப்படிதான் எல்லாருமே இப்படிதான் ப்ராப்ளம். கார்ல போனால வண்டியில போலாம் இப்படியே போயிருக்கான். கவுத்து சுரிக்குது. என்னன்னா பாண்டி ஆயிடுச்சு. ஏன் வராது? எல்லா ஆயிடுச்சும் வரும். ஐடியா இல்லையா? அவன் சொல்லலாம் இது கரண்ட் வந்து இப்போ இன்டர்பியர் மினி மைக்ரோ வோல்ட்ஸ், பிரெயின்ல வோல்ட்ஸ் இருக்கு, அது ரிலாக்ஸ்னு சொல்லலாம், அது இன்டர்பியர் ஆகும் சொல்றான். அது விடு கொடுங்க. இப்ப இது எல்லாம் எப்படி இது நம்மள அடிமையாக்குறது அப்படின்னா என்ன காரணம்? அந்த சூக்ஷ்மமான அலைகளால் தான் இது அடிமையாகுது. சூக்ஷ்மமான அலைகள் இது மூலமா வந்து நம்மளை அடிமையாக்கி உட்காந்து எப்ப பார்த்தாலும் எஸ்எம்எஸ் இதே பார்க்கணும். எப்ப பார்த்தாலும் எஸ்எம்எஸ் தான். சிவா மந்திர சக்தி தான் வந்தான். அது என்ன புரியல, இது எஸ்எம்எஸ் தான். இது பெரிய தத்துவம் சொல்ற மாதிரி. அப்போ கிராஸ் இஸ் being subdued by the subtle. இல்லையா? அந்த மனசு ஆழ்வார் சொல்ற அந்த மனசு கண்ட்ரோல் பண்ணிக்கும். எப்படி கண்ட்ரோல் பண்ணோம்? தட்டி கொடுக்கணும். நம்ம பையன் மார்க் கம்மியாயிடுச்சுன்னா நம்ம என்ன சொல்லணும்? உதவாக பக்கத்தாத பையனை பாரு அப்படின்னா, என்னப்பா பக்கத்தாத பையன் 6 மார்க் இருக்கு, 4 மார்க் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, அவன் 7க்கு 6 நீ 7க்கு 4 இருந்துருவாப்பா. உடனே மாட்டி சொல்ல, ஆமா உங்க இருக்காது எனக்கு தெரியாதானா கம்மி எடுக்கிறது. சரி பழையசெல்லாம் கிடையாது, ஓகே அது டைம் கையெழுத்து அடிச்சு விட்டுறாரு இல்லையா? சி பாரிசின் அதான் பேரு, ஸ்ரீ பாரிசம்னா தாயார் மூலமா கொடுக்குற மாதிரி ஆழ்வார் சொல்ற அவனை தட்டி கொடுக்கணும். பரவாயில்லடா நிறைய வாங்கணும், அடுத்த வாட்டி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நல்ல பக்குவமா சொல்லணும். ரொம்பவும் வெய்யக்கூடாது, ரொம்ப வெய்யானா ஓடி போடும். வெய்யாம இருந்தா அடுத்த வாட்டி கீழே போகும்.
அப்போ அது ஆழ்வார் சொல்ற, நெஞ்சமே நல்ல நல்லை உன்னை பெற்ற நல்ல நெஞ்சு, நீ நல்ல பையன். ஏன்னா அப்பப்போ நல்ல காரியம் பண்ற, அப்பப்போ நம்ம பையன் நல்ல காரியம் பண்றான் சுவாமி. அவன் பண்ற நல்ல காரியத்தை புகழ்ந்து கெட்ட காரியத்தை மெதுவா திருப்பணும். கெட்ட காரியத்தையே சொல்லிட்டு என்ன நெகட்டிவா போயிடும். நல்ல நல்ல உன்னை பெற்றால் இது செய்யும் இனி எந்த குறையினம். ஆழ்வார் ஒரு இடத்துல சொல்ற, நம்ம என்ன சுவாமி குறை என்ன சொல்லி என்ன விஷயத்துல நம்ம குறை வேணும் சொல்லுங்க. இனி என்ன குறை வேணும் மைந்தரால் மன இங்கே விரிந்தே கிடுக்குற்றன். இது இங்க தெரிஞ்சா இப்ப எங்களுக்கு என்ன சுவாமி குறை? திவ்ய தேசம் நினைச்சா போய் சேவிக்கிறோம், பெருமாள் சேவிக்கிறோம், திருவாரூரை சேவிக்கிறோம், பிரபந்தம் சேவிக்கிறோம், பெருமாள் பிரசாதம் சாப்பிட்றதுக்கு நாக்கு அழகா கொடுத்துருக்கான், நல்லா ரசிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு காது கொடுத்துருக்கான், பெருமாள் இந்த திவ்யமங்கள் திருவியை பார்க்கறதுக்கு கண்ணை கொடுத்துருக்கான், கண்ணால பார்க்கறோம், காதால கேட்கிறோம். இது என்ன இது ஒண்ணு குறை என்ன? மைந்தனே மலரால் மலாரணை துஞ்சும் போதும் தொடாது தொடர் கண்டாய் தட்டி கொடுக்குறாரு. சரி நீ முழிச்சுட்டு பெருமாளை பார்க்கறியோ நல்ல விஷயம் சொல்லல, தூங்குற போதும் கண்டினியூ பண்ணாரு. எவ்வளவு அழகா எக்ஸ்பிரஷன் பண்றாரு. துஞ்சும் போதும் விடாது தொடர்க. முழிச்சுட்டு நல்லதான் நல்லவன் தான் நீ. அடுத்துனாதான் அப்புறம் நீ என்னமோ கனவு வருது, பயங்கரமா திடீர்னு ஏதோ சிம்மந்தல புரியுது ஒரு மாதிரி கனவு வருது, எழுதுங்க ரூபா பகவான் நாம வந்து மாறவா அப்படின்னு சொல்லி படுத்துக்கோ. காத்தா எழுந்த உடனே திருநாடு ஜெயிப்ப ராத்திரி வேலையில படுத்துக்கிறதுக்கு முன்னால துவயமந்திரத்தை சொல்லிட்டு படுத்துட்டு காத்தா எழுந்த உடனே துவயமந்திரத்தை சொன்னா ராத்திரி மொத்தம் சொன்ன பண்ணணும். இவ்வளவு ஷார்ட்கட் சொல்றாங்க. எவ்வளவு ஷார்ட்கட் சொன்னாலும் பண்ணாம எஸ்கேப் ஆகுது நம்ம சொல்லி. ஸ்ரீராம அவரும் ஷார்ட்கட் தானே. ஸ்ரீராம ராம ராமேதி தமே ராமே மனோரமே. நம்மளுடைய புத்தி எல்லாம் தெரியும் அவளுக்கு. நந்த பாரதி ஏன உபாயேன லகுனா. சரசநாம சொல்றோம் நியாயமா சின்சியரா சொன்னோம்னா சரசநாம இருக்கு சொன்னா 1/2 hour. எங்காவது மாமா என்ன சுவாமி பரமாத்மா 10 நிமிஷம் முடிச்சிடலாம், தாராளமா முடிக்கலாம். அவன் கேட்கணுமே, பெருமாள் கேட்கணும், அவனை பார்த்து நாம பிடிக்கணும், அவன் கேட்க வேணாம் இல்லையா? நிறுத்தி இல்லாத வச்சா. அப்போ பார்வதி கேட்கலாம் ஷார்ட்கட். என்ன ஷார்ட்? ஏன் ஷார்ட்கட் அவன் கேட்கலாமா இருந்தா? துவாதசி காலத்துல சின்ன டைம் இருக்கும், துவாதசி 10 நிமிஷம் இருந்தா என்ன பண்றது? சஹஸ்ரநாமம் சொல்லி தான் சாப்பிடுறது. அவ சாப்பிடுவா. அப்போ பார்வதி தினம் சஹஸ்ரநாமம் பாராயணம் தான் சாப்பிடுவா. கேன உபாயே லகுனா துவாதசி அல்ப துவாதசி தான் என்ன பண்ணுறது கேட்கலாம். லகுனா விஷ்ணு நாம சகஸ்திரகம் பண்டிதே பண்டிதே நித்தம் ஸ்ரோதுமிச்சாமி அகம் பிரபோ. உடனே என்ன சொன்ன? ஸ்ரீராம ராம ராமே தெரிஞ்ச விஷயம் எல்லாம் 3 வாடி ராம ராம சொன்னா இப்ப உடனே நாம அதையே வச்சுட்டு நாம கேன்சல் தான். ஏன்னா ஷார்ட்கட் இருக்கேன் இதை விட்டுட்டோம். அவரே சொல்லிட்டாரு. அது எப்போ? லாஸ்ட் ரிசல்ட். எப்பவுமே லாஸ்ட் ரிசல்ட் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வச்சுக்கூடாது. அன்னஸ்நாதம் தான் பண்ணணும் இருக்கு, அன்னத்தை வச்சு சாதம் பண்ணிட்டு அது இல்லை முடியல அதெல்லாம் சாஸ்திரம் சொல்லுவோம்னா சொல்லணும் இருக்கு இல்லையா? முக்கு வயசுங்கிறாரு, முக்கு லட்சுமி இருந்தாங்க அன்னஸ்நாதம் பண்ண முடியாது, சங்கல்ப சாத்தை லாமமா இல்லை சுவாமி உட்கார வச்சு வலிச்சு போடுறது அதுவும் முடியலையா, எள்ளு ஜலம் போடுறது அதுவும் முடியலையா, கடைசியில் ஏதோ தர்ஷன பிராமணன் அதுவும் முடியல, கடைசியில என்ன இப்போ ஒன்றுமே நான் பிச்சைக்காரனா இருக்கேன் பெருமாள் இப்படி பண்ணிட்டு பண்ணாலும் 2 சொட்டு ஜலத்து விடு தான் சொல்றேன். மத்வாச்சாரிய வியாக்கியானம் பண்ணிச்சு பத்திராம் புஷ்பம் பலந்தோயம் யோமே பக்தியா பிரயசித்த இடத்துல ஏதோ ஒரு இலை, ஒரு காய், ஒரு பழம், தீர்த்தம், சுத்த தீர்த்தம். இல்லைன்னா மத்வாச்சாரிய சொன்ன சுத்த தீர்த்தம் சொல்ல அண்ணால ஜலம் விடுங்க தோயம். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் ஒரு நல்ல ஆச்சாரமா அனுஷ்டானத்தோடு நல்லா சமைப்பிக்கு இன்னும் இப்பதானே சாலிகிராம உண்டு இல்லையா கண்ணால் ஜலத்தை விட்டு யோமே பக்தியா பிரயசித்த பெருமாள் உடனே சொன்ன மத்வாச்சாரிய வியாக்கியானம். அப்போ கண்ண ஜலம் விட்டுறது பிதற்களே எங்கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு கை தூக்கி சொல்றது எப்போ? லாஸ்ட் ரிசல்ட். அவனே சொல்லிட்டாங்க முதல்ல ஒரு தர்ப்பணத்தை பண்ணி இதை விடக்கூடாது, அன்னேஸ்வரம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம். அவன் சரியா அது பல பேர் பல ரீசன். அவன் ஆஜியம் சரியால இவன் சரியால அதான விஷயம். அந்த பாவம் அவனுக்கு போகும். நீ ஸ்ரத்தையா கருவத்தி இது சொல்ல நீ ஸ்ரத்தையா பண்றியா, அவன் வாத்தியம் சரியாலையா, அவன் பிராமணத்தை சரியால, அவன் காபி சாப்பிடறான், அவனுக்கு போகும் நிச்சயமா. நீ செய்கிறாயா? இது எல்லாருக்கு 2000 ரூபாய் தண்ட செலவு நீ விட்டியான்னு பாவம். சோம்பேறி தந்தால் விட்டா அப்போ தட்டி கொடுக்குறப்பா நன்னதான் பண்ற நன்னதான் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படியே மெதுவா முன்னேறணும். ஆழ்வார் சொல்றாரு அதான் அப்பேற்பட்ட மனசு பெருமாள் கொடுத்துருக்காரு நமக்கு. இன்னைக்கு நம்ம மனசுக்கு குறைஞ்சு ஒரு இடத்துல நிற்குமா? நம்ம இங்க உட்கார இந்த உட்காரத்துக்கு முடியும் 2 நிமிஷத்துல அமெரிக்கா போயிட்டு வரலாம். 2 நிமிஷம் போயிட்டு வந்து மனசு எவ்வளவு வேகமா போகும். மனையாவை நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அர்ஜுனன் சொல்றான் மனையாவிங்க மனுஷா அவன் சொல்லி பலவர் விடும் தஸ்யாகம் நிக்கிறவன் மண்ணே பாஜு பெருமாள் மனசை கட்டுப்படுத்த மனசை ஒரு அத்தியாயம் மொத்தம் சொன்னான். இவன் என்ன சொல்றது?
அதுதான் சுவாமி கஷ்டமா இருக்கு. மனசை என்ன நிறுத்த முடியுமா? அது ஒரு நிமிஷத்துக்கு எங்கேயோ பறக்கிறதுன்னா அது வாயோரி வசூ காத்தவனா பிடிச்சிக்கலாம் கையில. அர்ஜுனன் சொல்றான், அவன் தேவன் சாட்சாத் இந்திரனுடைய பிள்ளை சொல்றான், என்னால முடியாதுக்கா. இந்திரனுடைய பிள்ளைக்கு வாயிலே சேவை பண்றதுக்கு தயாரா இருக்கான். அவன் சொல்றான், காத்தவனா நான் பிடிச்சிருவேன், மனசை என்னால பிடிக்க முடியலையாப்பா கண்ணா. பெருமாள் சொன்ன அதுதான், அது அபியாசே நெஞ்சு கவுத்தேய அவ்வளவு ஈஸியா வந்துருமா? அப்புறம் நான் என்ன பகவதி 700 ரூபா சொல்லி ரொம்ப கஷ்டம். அபியாசம் பண்றது என் பெருமாள் சொல்றது பக்தி யோகம் இஷ்டம். நமக்கு எல்லாம் முடியாது. கலியுகத்தில் அவ்வளோ உட்காந்து தியானத்தை உட்கார்ந்தா சந்தியாவந்தனமே விட்டுருங்களேன். ஒரு பிராணாயாமம் பண்றதுக்குள்ளேயும் ஒரு 10 செல் வரும். சந்தியாவந்தனம் பண்றதுக்குள்ளேயும் எல்லா செல்லும் வந்துடும். எழுந்திருந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு உட்காந்து காமே பண்ணுவேன். நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த சமயத்தில் பெல் அடிக்கும், வேலைக்காரர் வருவா, அப்புறம் குறைக்கிறேன்பா, எல்லாருக்கும் அந்த சமயத்தில் எப்பதான் ஏன்னா அதை கட்டி பண்றோம். ஆண்டவன் சரிதான் பிராணாயாமம் பண்ணாலே நிறுத்தணும். தேவதை 30 கோடி தேவதை கங்கணம் கட்டி கெடுவோம். இதோட பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சிரமம் இல்லையா? அதனால நான் கையில் அதான் சொல்லிட்டேன். அதான் தினோத்து சொல்லணும். அகிருத்தியாராம் ஜகரணம் திருவாரூர் அதான் சொல்லணும். கிருத்தியாராம் பஜ்ஜனம் சமே சமஸ்வரிகளும் தேவ பிரணதாத்தி ஹர பிரபோ அப்படிங்கிற. இப்போ அந்த மாதிரி சரணாகதனாக இருந்தால்தான் இந்த அனுபவங்கள் நமக்கு. அவர் அழகா பாடின அப்பகுந்த பகுதர நவநீதம். அது அப்படியே பெருமாள் அப்படி வேண்டி திருடுறான். அந்த திருடின கோலத்தோட அவன் அந்த ஆகுஞ்சிதைக திரணம் விருத அந்நியபாதம் அந்த டான்ஸ் ஆடினே கையில வெண்ணையோடு இருக்கான் பெருமாள். அதை பார்க்கிறேன். கபட மானுஷ பாலக சரிதம் கபட மானுஷ சாதாரண நாதஸ்கந்த பவனே நாதம் நீ. ஆனா நீ வந்து எனக்கு வேஷம் போட்டு எனக்கு சரித்திரத்தை காமிக்கிறேன். கலித கந்து கலையான கம்ப்ளைண்ட் கரெக்டா ஆழ்வாரை பார்த்து காப்பிடிக்கிறது. நாராயணத்துக்கு பாருங்க. ஆழ்வார் ஆலை கரும் வெண்மொழி அணைய அசோகனங்காய் மகனை கூவாய் அப்படியே நான் கலையை யசோதே தவபாலும் பையன் கூப்பிடு. இன்னைக்கு என்ன கம்ப்ளைண்ட் சொல்றேன்? தவபாலகே படுத்துறான். அப்படியே ஆழ்வார்கள் வழிதான் அத்தனை பாகவதாலும் பாகவத சம்பிரதாயத்திலையும் மத சம்பிரதாயமா இருந்தாலும் சரி, எந்த சம்பிரதாயமா இருந்தாலும் சரி, நம்ம ஆழ்வார்கள் சொன்னதான் அடியொட்டி சொல்றாவா. ஆழ்வார்களும் அப்படியே புராண இதி உபபிரம்மங்களை அடியொட்டி தான் சொல்லுவா. கவனிச்சு பார்த்தீங்கன்னா சுவாமி தேசியம் ஆழ்வார் சொன்னாத எழுதி எங்கேயுமே சொல்ல மாட்டார். ரசிக்கத்தனமா சொல்லுவேன். ஏன்னா அவர் சொல்றது சுகம் மாற்ற மாட்டார். அதை கொஞ்சம் ரசிச்சு அனுபவிக்கிற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு சுதந்திரம் உண்டு. ஆழ்வார் சொல்ல கூட மாற்றலாம். ஏன் சரதுன்னு சொல்ற வெங்கடேஷ அவதாரம் சுவாமி பண்ணல எங்கேயுமே. பிரமாணம் சரணராய் போந்தோம்னு சொல்ற சுவாமி பிரமாணத்தை தான் எடுக்குது. அப்போ இங்கே இங்கே திடுக்குற்றம் என்பதாக இப்ப ஆழ்வாரை வந்து அனுபவிச்சா மாதிரி சுவாமி விஷயம் அதிகிறார். நாகப்பரம் கிமபிமே தொயினாதீயம் இல்லையா? மாதர்தயே மயி குருஷ்ப ததா பிரசாதம் பத்ராதோ விஷகிரி பிரணயதாசோ. ஏன் இங்க அனுபவிக்க கூடாது சுவாமி? இப்ப நாம் அனுபவிக்கிறது என்ன? புக்தானுபூதி மிக தாஸ்யதிமே முகுந்தக 100வது ஸ்லோகம் தயாசனம். அங்க பரமபதத்தை இருக்கிற அப்படியே முக்தானுபூதி இங்கேயே நாம் அனுபவிக்கிறோம். பெருமாள் தரம் அங்க மேல போனப்புறம் என்ன சொன்ன? முந்தி இழந்தெல்லாம் முகிக்க தந்தருடும். உதாரணம் சொன்ன இல்லையா? அங்க போய் வருத்தமே பண்ணலாம். எவ்வளவு ஜென்மா வேஸ்ட் ஆகிட்டு எப்பேற்பட்ட அனுபவத்தை நாம் மிஸ் பண்ணிருக்கோம் நினைக்க மாட்டோம். மொத்தம் சேர்த்து கொடுப்பான். முந்தி இழந்தெல்லாம் பேக்லாக் அரியர்ஸ் மொத்தம் சேர்த்து அந்த அனுபவத்தை கொடுப்பாங்க மேல. அப்ப நம்ம வருத்தமே பண்ண மாட்டோம். பாத்தியா எவ்வளவு ஜென்மா வீணாக்கிட்டேன், எவ்வளவு ஜென்மா எனக்கு பகவத் நம்ம விட்டு போயிட்டு நம்ம வருத்தப்படுவான். முகிக்க தந்தருடும் மொத்தம் சேர்த்து கொடுக்கலாம் வைகுண்டத்தை. அவன் வந்து வஞ்சனே பண்ண வேண்டாம் சார். பேக்லாகே கிடையாது. மொத்தத்தையும் அந்த அனுபவம் எல்லாம் சேர்த்து கொடுக்கலாம் பெருமாள். அப்படியே பண்ண அப்ப எவ்வளவு திரும்ப பெருமாள் அதுதான் சாய்க்கிறதுங்க. அதனால இதுல என்ன சுகம் வியாக்கியானம் சொல்றது? கவதாஸ்ய சுகைக சங்கினாம். எனக்கு ஒரே ஒரு சுகம் தான் சுவாமி, உன்னுடைய தாசன்னு சொல்லுதான் சுகம். மறந்து போய் கூட தப்பித்தவறி கூட என்னை இந்திரன் ஆக்கிறார். தப்பித்தவறி என்ன பிரம்மா வைக்கிறார். பவனேஸ்வரி கீத ஜன்மமே. பாகவதாருடைய சாக்கடையில ஒரு புருவா நாம் பிறக்கணும். அவரால் புல்லாய் பிறவி வேணும். பிருந்தாவன மதில் கேட்டார். பிருந்தாவனத்தை புல்லா பிறக்கணும்ன்றத என்ன சொல்ல? பாகவதால் சாக்கடையில நான் புழுவா பிறந்தா
அவ போடுற அந்த எச்சில் ஏதாவது பருப்பு கிடைச்சதுன்னா எனக்கு நல்ல ஜென்மா கிடைத்தேடும். அதனால எனக்கு பாகவதா வீட்டு சாலையில் புடுவா பவனேஸ்வத்தி கீத ஜென்மமே அளவுதான் கதவு இதரா வசதேஷ மாஸ்பூது வேற ஜென்மா கொடுத்துறாரு. அபிமே ஜன்ம சதுர்முகாத்மனா பிரம்மாவா கொடுத்து என்ன மோசம் பண்ணிடாத. சதுர்முகனா என் பிரம்மாவா என்னை யாக்கி என்ன ஏமாத்துறத. பாகவதாருடைய வீட்டுல நாம் புடுவாயிடும் கிருமியா வரும். எப்படி அப்ப என்ன அர்த்தம்? அந்த எம்பெருமானுடைய கடாட்சமானது இருந்தால் எங்க வேணா இருக்கு தயார். நரகத்துக்கு போனாலும் சரி. ஆனா உன்னுடைய கடாட்சம் நரகே வாபி நரகாந்தக பிரகாரம் அவதீரித்த சாரதாரிந்தோ சரணோதே மரணேபி சிந்தையா இல்லையா. நரகத்துக்கும் போறதுக்கு நான் ரெடி. ஆனால் உன்னுடைய ஸ்மரணம், உன் ஸ்மரணம் இருந்தா நரகத்துக்கு நான் போறேன். உன்னுடைய ஸ்மரணம் என்னைக்கு இல்லையோ அன்னைக்கு தான். அதான் சொன்னேன், ஏகாதசிக்கு அதான் சொன்னேன். இருக்கு எது சாமவேத நான் மலர் கொண்டு உணபாதம் நன்னானால் அவை தத்து அவை எனக்கு பட்டினினாங்க. அதான் நான் சொல்றேன். என்னைக்கு நான் உன்னுடைய இந்த சாமவேதமோ ருக்குவேதமோ எஜுர்வேதமோ இல்ல மந்திர புஷ்ப திருவாராதனை என்னைக்கு பண்ணு நாம சங்கீதம் அன்னைக்கு தான் எனக்கு உபவாசம், அன்னைக்கு தான் பட்டினி. என்னைக்கு உன் நாமத்தை சொல்லவே அன்னைக்கு தான் பட்டினி அப்படின்னாரு. அதுதான் ஏகாட்சி. மற்ற நாள் எனக்கு விருந்துதான். நாம சங்கீதம் சொல்ல 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 எனக்கு அதுதான் விருந்து. அப்போ அந்த மாதிரி இருக்கு சாமவேத நான் வளர்ந்து உலகானம் நன்னாடா அதுதான் எனக்கு. அதுதான் இரு, அதுதான் காலராத்திரி. அப்போ அந்த காலராத்திரி போகணும்னா அந்த பாகவத சத்சங்கம் ஆச்சாரிய கடாட்சம் எனக்கு நீ கொடுக்கணும் கேட்டு பெறுகிறார் இல்லையா. சுவாமி சக்கரவர்த்தி திருமகன் அவருடைய பெருமையை சொல்ல வந்த சுவாமி தேசிகன் தகுதி இருக்கிறது அழகா ரொம்ப அழகா சாச்சு. சுந்தரகாண்டத்தில் என்ன சொல்லுங்க என்ன பண்றாரு? சுந்தரகாண்டத்துக்கு மொத்தம் ஹனுமான் தான். சுந்தரன் அனுமானிக்க பேரு, ஹனுமானுடைய பிரபாவம் என்ன சொல்றது? இது சக்கரவர்த்தி திருமகன் தான் ஹீரோ. எவ்வளவு பண்றது பார்த்த இவருடைய பெருமை மத்தியம் சொல்லி அப்பேற்பட்ட ஆஞ்சநேயனை தழுவி கொண்டதா பாக்கியம் பெற்றவனே சொன்ன கட்சியில் அபார பார பார பரிகா பரிகுத பரபுர பரிசுத பதகன ஜவன பவன பவ கபிவர் பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வதான. என்ன பெரிய விஷயம் காட்டிக்கு என்ன பெரிய விஷயமா சுவாமி சொல்ற. நமக்கு பெரிய உபகாரம் பண்ற ஒரு காஞ்சி வரிமை சொல்ல கட்டின்னு ஆயிடுதா? அது ஆயிட்டா நன்றி தீர்ந்துமா? ராமன் அவரை கட்டின்றார் சுவாமி. அது நன்றியா? அங்கி ஒரு பட்சம் ஆகுமா? எப்பேற்பட்ட உபகாரம். உயிரை கொடுத்துருக்காரு சுவாமி. உயிரை விடப்போறா தாயார். அந்த சமயத்துல ராமாயணத்தை சொல்லி உயிர் கொடுத்திருக்காரு. இவர் உயிரை விட போற. இவருக்கு சீதையுடைய ஸ்திதியை சொல்லி நல்லா இருக்கா, பதிப்பிரதியா இருக்கா, க்ஷமமா இருக்கா, திரும்பி சொல்லி இவருக்கு மூச்சு வந்திருக்கு. இவா ரெண்டு பேரும் இவ்வளவு உபகாரம் பண்ண வேண்டாம். தாங்கி ஒரு மேட்சுக்கு ஒருமா கட்டினா சரியா போயிடுமா? ஆனா சுவாமி பதம் போடுறது பரிஷ்வங்க பாவித. அப்புறம் என்ன அதெல்லாம் கவனிக்கணும். சர்வஸ்வதானா தனது சர்வஸ்வமும் கொடுக்கணும். இப்போ நான் ஒருத்தரை கட்டினேன், இதை கட்டிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய அமைப்பில் இது இருக்கு, என்னுடைய கண்ட்ரோல் இது இருக்கு. பெருமாள் என்ன பண்ணாரா? தன்னை அவருடைய கண்ட்ரோல் கொடுத்தாராம். ஆஞ்சநேயன் ராமனை அனுப்பிச்சிருந்தா. இப்போ ராமன் இவருடைய கண்ட்ரோலுக்கு வந்துட்டான். அதுதான் தன்னுடைய அனைத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டான். நான் மொத்தம் உனக்கு தான், உங்களுக்கு தான் சொத்து. ராமாவதாரத்துல சீதையை தவிர தொடாத திரும்பியே எப்பெருமா ஆஞ்சநேயர் தான் தொட்டான். அதனால ஆஞ்சநேயர் சொன்னா பாவோ நாந்தியத்தில் கச்சதி நான் வைகுண்டத்துக்கு வரமாட்டேன். ஏன் இந்த சரீரத்தை விட்டாதான் வைகுண்டம் வரணும்? நீ தடிகனை இந்த உடல் என்னைக்கும் இங்கே இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, சீதையுடைய வார்த்தை நிஜமாகணும். சீதை என்ன சொன்னா? இன்று போய் என்றும் இருத்தி என்றார் கம்பன் சொன்னான். சீதை சொன்னா உனக்கு என்னால கைமாறு பண்ண முடியாதுடா அப்பா ஆஞ்சநேயா, என் உயிரை கொடுத்தியாடா, உனக்கு நான் என்ன என் உயிரை கொடுக்க முடியுமா? உனக்கு பிரத்யுபகாரம் பண்ணவே முடியாதுன்னு நான். ஏன் பண்ண முடியாது? ஏன் ஒரு ராஜாவாக்க கூடாதா? அவர் வேண்டியது தானே கொடுக்க. ஏன் பண்ணலாம்? தாயார் சொன்னா உனக்கு பிரத்யுபகாரம் பண்ணணும்னா உனக்கு கல்யாணம் ஆகணும். உன் முன்னாடி உங்க தூக்கின்னு போகணும். அப்போ அந்த பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி செய்தி சொல்லாம நான் தூக்கு போனோம். நடக்கிற காரியமா இதெல்லாம். அப்பதான் பிரதிபுகாரம். வள்ளுவர் அழகா சொன்னா என்னந்தி கொண்டார் கொண்டு உயிரில்லை செய்நன்றி கொண்டார் நினைச்சே காலத்தினால் செய்து உதவி சிறிதெனினும் ஞானத்தின் வாழப்படுது. எக்ஸாம் பரீட்சை எழுதிருக்கோம், ரீஃபில் போயிடுது, ஃப்ரெண்டு கொடுக்குறான். கரெக்டா ரீஃபில் போற சமயத்துல எழுதணும். எழுதவுடனே தேங்க்யூ வெரி மச் 10 ரீஃபில் வாங்கி கொடுத்துடா. தீர்ந்துடுமா? தீராது. அவனுக்கு அதே மாதிரி ஃபைனல் எக்ஸாம் வந்து உன் பக்கத்து சீட் வந்து அவனுக்கு இங்கு தீர்ந்து போனப்போ நீ பெண்ணு கொடுத்தாதான் அது ஈக்குவல் ஆகும். அது ஒரு ஈக்குவலாக ஆகாது. நான் என்ன பெரிய புடலங்கா கொடுத்துருவேன், நான் அது கொடுத்துருவேன், உனக்கு எனக்கு கேன்சர் சொல்லிட்டு போனேன். தீராது. நான் தாயார் சொல்றேன் உனக்கு நான் பிரத்யேகமே பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், இன்று போல் என்றும் நீங்க சிரஞ்சீவியா 90 வயசு இருக்காத இருக்குது.
அவருக்கு டிபி பிபி டயபிட்டிஸ் எல்லாம் இருக்கு. நான் தான் இருக்கா 120 வயசு இருக்குன்னா அடிபடுறது. இன்று போய் நல்லா இப்ப உடம்பு எப்படி இருக்கு ஆஞ்சநேயன் சிரஞ்சீவி நல்லா யூத் விவா இப்படி இன்று போல் என்றும் இருக்கு சொன்னா இன்னி போல் எந்த சிரஞ்சீவியா வேணும்னு சொன்னா அந்த வார்த்தை பொய்யாக வைகுண்டம் போனான். ஆஞ்சநேயனுக்கு என்ன பிராட்டி வார்த்தை வைக்கக்கூடாது, கல்பாந்தம் இருப்பது அழகா சொன்னா. துளசிதாஸ் தான் அழகா சொன்னா, சியா ராமு லக்குன்னு ஹிருதய மனு பசியாயி கவனிக்கலாம். ஹனுமான் சாலிசா வாசிவர தெரியும். ஸ்ரீராம லக்குன்னு மனு பசியாயி என்ன அர்த்தம்? ஆஞ்சநேயருடைய ஹிருதயத்துல இவா 3 பேர் இருக்கிற மாதிரி காமிப்பான் போட்டோல. அப்படி இல்ல, துளசிதர் அப்படி சொல்ல. ஸ்ரீராம லக்குன்னு ஹிருதய மனு பசியாயன்னா சீதா ராம லக்ஷ்மணன் ஹிருதயத்தை திறந்து பார்த்தா ஆஞ்சநேயரும் உட்காந்துருக்கான்னு அர்த்தம். ஸ்ரீராம லக்குன்னு மனு பசியாயி அழகான அர்த்தம். அவ என்னைக்கு இவர் தியானம் பண்ணிருக்கலாம், அவ்வளவு பரம பாகவதம் இருக்கணும். அப்போ அந்த செய் நன்றி அந்த பெருமாள் வாழ்நாள் மொத்தம் கதஞ்சித் உபகாரேன கிருதேன ஏகேன துஷ்யதி. திருக்குறள் ஞானம் அந்த ராமாவதார வைபவத்தை எழுதினவரை பாதிக்கிற படிச்சா அதை எழுதுறாங்க. 10 பேஜ் எழுதிக்க. கதஞ்சித் உபகாரேன ராமன் எப்படிப்பட்டவன ஏதோ ஒரு காலத்தை யாரோ ஒரு உபகாரம் பண்ணிட்டான், வாழ்நாள் மொத்தம் மறக்க மாட்டான் பெருமாள். கதஞ்சித் உபகாரம், கதஞ்சித் எப்பயோ தெரியாம யாராவது தெரியாம உபகாரம் பண்ணிட்ட ராமனுக்கு அதை மறக்க மாட்டாராம் வாழ்நாள் மொத்தம். அதை சொல்லிட்டு போறான். நீங்க அன்னைக்கு நான் ரோட்ல வச்சு மழை வச்சு கொடை கொடுத்தீங்களே, அந்த கொடையை திருப்பி கொடுத்து அதுக்காக 100 கொடை வாங்கி கொடுத்துருப்பான். அதை சொல்லுவான் இன்னைக்கும். கிருத்தேன ஏகேன அதான் திருப்பதி வியாக்கியானம் பண்ண பல உபகாரம் பண்ணா, ஒரு உபகாரம் பண்ணா போறா, ஒரு சின்ன உபகாரம் பண்ணா போறா, ஒரு பத்திரம் போட்டா போறா, ஒரு துளசி போட்டா போறோம். வாழ்நாள் மொத்தம் அவன் மறக்க, நீ மறந்துடுவ. நீ ஆஸ்திகனா கூட போயிடலாம், ஆனா அவன் மறக்க மாட்டான். உன்னை ஆஸ்திகனா இழுத்துன்னு வருவான். தெரியாமையோ தெரிஞ்சோ போட்டுட்டே இல்லையா, பெருமாள் அர்ச்சனை போட்டுட்டே இல்லையா, கிருஷ்ணா என்னமான்னு போட்டுட்டே இல்லையா, உனக்கு அர்த்தம் தெரியாது, அவனுக்கு தெரியும். கண்ணன் பொருட்டே அதான் அர்த்தம். சதுர்த்தி என்ன சுவாமி அர்த்தம்? அவன் பொருட்டு கிருஷ்ணாய நமஹ. நமக்கு சப்தம் தெரியாது, அர்த்தம் தெரியாது. கிருஷ்ணனுக்கே நீ கொடுத்துட்டியா இல்லையா துளசிய, உன்னை கைவிட மாட்டேன். நீ எல்லாம் போல பார்க்கலாம், பாருங்க போயேன் எங்க போவேன். பசுவை கட்டுவா பாருங்க. அந்த பசு அவங்க சின்ன சின்னதா இருக்கும், இதெல்லாம் பெக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கம்பம் இங்கே ஒரு சின்ன ஒரு கயிறு பட்டி கட்டி விடுவோம். அது கொஞ்சம் தூரம் தான் சுத்தம். அது ரவுடி பசுவா இருந்தா அந்த பசுக்கு நாளாக நல்ல பசு நினைச்சிருக்கோம்ல, கயிறை பெருசா இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு கயிறை அவுத்து விட்டுரும். ராமகிருஷ்ண எக்ஸாம்பிள் இருக்குது. நாம பெருமாளுடைய அந்த ஆக்கியை பிரகாரம் நாம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா போக போக மெதுவா அந்த ஃப்ரீடம் ஜாஸ்தியாக்கி கடைசியில கட்டியை அவுத்து விட்டுருவான். மோட்சம் தான். நாம எவ்வளவு ஒபீடியண்டா இருக்கோம்னு பார்க்கலாம். பெருமாள் எவ்வளவு ஒபீடியண்டா நடக்கிறோமோ, சாஸ்திரத்தை வசப்பட்டு நாம நடக்கிறோமோ, அப்போ அந்த ரோப்பை ஃப்ரீடம் பெருசு ஆக்கி ஆக்கி கடைசியில அதை விமுக்தி உடனே நம்ம காப்பாற்றி விட்டுருவோம் பெருமாள் இல்லையா. அப்போ அது வரதுக்கு என்ன காரணம்னா இதை நம்ம சொல்லினே இருக்கணும். அனவர்க்கம் என்ன நிஜாத்மவேதி சொல்லினே இருக்கணும். அந்த வியாக்கியானம் எழுதுறா, நாட்டியமே நவநீதமாக எம்பெருமான் நாட்டியமே நவநீதமாக வியாக்கியானம் எழுதுற. வெண்ணெய் திருடினது ஒரு விஷயம், சரி, அவன் அழகான ஒரு விஷயம். நாட்டியம் ஆகணும் இல்லையா, அந்த நாட்டியமே இது வெண்ணையா இருக்கான். யாரும் சுவாமி தேசியம் அவனுக்கு அவன் வெண்ணைக்காக கூத்தாடுறான். ஆனா அவன் அந்த ஆடுற ஆட்டம் இவருக்கு வெண்ணையா இருக்கான். சுவாது ஐயங்கவீனம் திருஷ்டாராம சொன்னாரு. பின்னால் சொல்றாரு சுவாது அதே இவனுக்கு இருக்கு. கோபி அது கோபி மனம் ஜனவனீத முதோப்பிய மோஷிஹி. வெண்ணெய் திருடினதோடு சேகனுடைய எங்க உள்ளத்தை நீ திருடுகிறாங்க. அதிமானோட ஸ்தவத்தில் சுவாமி தாயார் மடியில குழந்தைய போட்டு தீர்த்தாமணி இப்படி பாடுகிறதா இந்த குழந்தைய. எப்படி நாக்கு வலிக்கிறதுன்னு அந்த காலத்துல எல்லாம் ஒரு மஞ்சள் வச்சுட்டு கிழங்க இவெல்லாம் டங் கிளீனர் தான். அந்த மஞ்சள் கிழங்கு எடுத்து அது ஷார்ப் ஆக்கி நாக்குலேருந்து எப்படி வலிப்பா அந்த அழுத்தெல்லாம் ஒயிட் ஸ்கம்லாம் விட முடியும். அதை பண்றா யசோதை இந்த குழந்தைக்கு. தோக்கி யசோதை நுணுக்கிய மஞ்சளா முதல் நாள் படித்தோம். நாக்கு வடித்து நீராட்டு மின் நம்பிக்கு நாக்கு வடிக்கிறா. வாக்கும் நயனமும் வாயும் ஒருவரும் முக்கும் இருந்தவர்களே. அப்போ உலகத்தை காமிக்கல. நாக்கு வடித்து நீராட்டு நீராட்டுறா, நாக்கு வடிக்கிறா, பல்ல தீச்சு விடுறா. ஆன உடனே குழந்தைய துப்புரப்படுத்த விடு. குழந்தைகள் அப்படிதான் எப்படி பாட்டுறா. பாட்டிகள் தான் அவனுக்கு நல்லா தெரியும். நல்லா 2 காலை நீட்டி இந்த குழந்தைய தலை குப்புற போட்டு நல்லா அதை வெள்ளியில அழகா பார்த்து கையை தோச்சு சீரகத்தை பார்க்கணும். இன்னைக்கு திருமஞ்சம் போது பார்த்தீங்கன்னா வெந்நீர் கொட்டுறதுக்கு
அது சரியா இருக்கான்னு பார்க்கறதுக்கு விரல் விட்டு பார்ப்போம். பெருமாள் இன்னைக்கும் அந்த சுகமான திருமேனி இன்னைக்கும் நடக்கிறது. அழகா தொட்டு பார்த்துதான் வெயிட் பண்ணுவார் அர்ச்சகர். அப்புறம் அர்ச்சகர் கொடுத்தா மெதுவா இந்த தப்பு தப்பா தான் கவனிச்சு பாத்தீங்களா? திருமஞ்சனத்துல கவால் கொடுக்க மாட்டான். அவன் டைம் ஆயிடுச்சுன்னு மொத்தம் கவுக்க மாட்டான். மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா பெருமாள் மூச்சு தளருமா. பெரியாண்டவன் திருமலையில மங்களாசாசனத்தை கேட்டாராம். பெரியாண்டவன் கேட்டுச்சு அங்க பட்டார் இந்த மாதிரிதான் சின்ன சின்ன பெரிய இடம் அதுல எடுத்து சின்ன பாத்திரத்தை எடுத்து பெருமாளுக்கு மூலவருக்கு திருமஞ்சனம் ஆயிருக்கு. பெரியாண்டவன் கேட்டாச்சான், ஏன் அது மாதிரி பண்றது, கொஞ்சம் பெரிய பாத்திரம் எடுத்துக்கூடாதா, ஏன்னா பெரிய திருமேனி இல்லையா அப்படின்னு கேட்டாரா. பெருமாளுக்கு மூச்சு முட்டோம் அப்படின்னாராம். அவன் கைக்கு தங்கத்தோட பண்ணி போட்டாராம். அம்மாண்டவன் கண்ட ஜலத்தோட எப்பேற்பட்ட அனுபவம், மூச்சு முட்டோம்னு சொல்லியே தங்கத்தோட பண்ணி போட்டான்னு சொன்னான் பெரியாண்டன். அம்மாண்டம் தெரிஞ்சு எப்பேற்பட்ட அனுபவம் பாருங்க. இப்போ குழந்தைக்கு நீராட்டுற ஒரு காலத்தில் இந்த உலகத்துல இருக்கிற மொத்த ஜனமும் பெருமாள் வராகனா இருந்துச்சு. ஒரு மயிர்ல ஒரு சின்ன துளியா இருந்துதான் மகாவராகனுக்கு. இப்போ ஒரு மொண்டாடி இத்தனை மக்கு அந்த ஜலத்துல பாதி நீந்து போச்சு. என்ன ஆச்சரியம், பாதி ஜலத்துல பெருமாள் தீர்த்தம் அடிய சின்ன என்ன ஆச்சரியம். அவன் தீர்த்தம் அடிட்டு ஜலம் மீந்து போச்சான். ஒரு காலத்துல உலகமே அவனுக்கு போறல. அவனுடைய மூக்கு நீர்ல பிரித்திவிப்பட்டிருந்தது. இன்னைக்கு அது கூட சொல்லவும் பாருங்க சுவாமி, பாதி மண்டாரில பாதி மக்கில குடிக்கிறான் சுவாமி. ஒரு நம்ம நம்பினா நமக்கு நம்ம சத்தியமான விஷயம். ஒருத்தர் சுவாமி ஒரு கோவில்ல நல்லவர் அர்ச்சகர், நான் தப்பு சொல்ல மாட்டேன், ரொம்ப இன்னோசன்ட். யாரும் இல்ல அந்த ரெகுலர் அர்ச்சகர் இல்ல, இந்த அர்ச்சகரை போட்டான். சின்ன பையன் ஒரு 25 வயசு இருக்கும். திருமஞ்சனம் பண்ணிருந்தான். திருமஞ்சனம் பண்ணி ஆன உடனே ஏகாந்த திருமஞ்சனம் ஒரு 6 அடி பெருமாள் சீனிவாசன். அந்த பையன் ஒருத்தனே இருக்கான். என்ன பண்ணுவான், சின்ன பையன் பெருமாளா பெருசா தரைய போட்டான். அவன் அழகா அந்த பைப் இருந்தது, இந்த பைப் எடுத்துனா பிளாஸ்டிக் பைப் கையை வச்சான், சொல்றன்னு அடிச்சான். சத்தியமா நான் பார்த்தேன் நேர. நான் எதுக்கோ காரணம் என்ன மாதிரி இதெல்லாம் தான் நமக்கு என்ன வருது. நான் எதுக்கோ உள்ள போய் ஊதுகுதி எடுத்துனா முதல்ல அழகா சர்ன்னு அடிச்சிருக்கான். உள்ள தப்பு சொல்ல நம்ம இன்னோசன்ட் பையன், நம்ம பக்தியான பையன் தான். அவனை கேட்டேன், ஏன்னா அது பைப்பு வச்சு அடிக்கிறதா அப்படின்னு. ஆனா அவன் சரியா புரியல. இல்ல அது சின்ன பைப்பு தான், அந்த பெருசு இல்லை அப்படின்னு. இல்லடா பிளாஸ்டிக் தெரியாது இன்னோசன்ட் பையன், பிளாஸ்டிக் போடு. ஓ அப்படியே மாமா எனக்கு தெரியாதுமா அப்படின்னு அதை போட்டான். அப்புறம் வந்து பாத்திரத்தை கொண்டு, சரி மாமா நான் பண்றேன் மாமா பண்ணலாம், தெரியல சொல்லுவாங்க. நிஜமாவே தெரியும். அந்த மாதிரி நிறைய பேர் தெரியாம பண்றாங்க. உடனே சத்தியா ஐயோமா அபச்சாரம் மாமா அப்படின்னா பெருமாள் அபச்சார சமாபனம் பண்ணிவிடா, பெருமாள் சனிச்சுடா அப்படின்னா சரிவிடா ஒரு 4 வாட்டி செய்விடான்னா நம்ப மாட்டீங்க. 32 வாட்டி செஞ்சேன் அப்படின்னு. தெரியாம பண்ணிட்டோமாமா, தெரியாம பண்ணிட்டோமாமா, தெரியாம பண்ணிட்டோமாமா. இது மாதிரி அபச்சார சமாபனம் பண்ணாலும் எங்க என்ன யாருக்கு தெரியும் இல்லையா? சுத்தமா கண்ணர் இருக்கும் சுவாமி, கண்ணர் யூஸ் பண்ண மாட்டோம். அது ஒரு சோம்பேறித்தனம் எடுத்துன்னு பண்ணா. ஆனா ரொம்ப வருத்தப்பட்டான் அந்த குழந்தை. சொன்னோட கூடாதுடா அப்படின்னோட அழுத்தான். தெரியாத மாமா அபச்சாரம் பண்ணிட்டோம். இல்லடா அந்த அர்ச்சகர் பண்ணுவேன் பெருமாள் ஏற்றுமா தெரியாம பைப்பில் அடிச்சுட்டேன். உனக்கு என்ன பெருமாள் நல்லா தீர்த்தாமனு நினைச்சிருக்கேன். அது ஏற்கலாம், அது சொல்ல பைப்பு ஜலத்தை ஏற்றுருக்கான் சுவாமி பரவாயில்ல. அதாவது பைப்பு ஜலத்தாலே பண்ணணும்னு சொல்ல வரல. நமக்கு என்ன பண்றது, வேற வழி இல்லை. நம்ம மாத்திர பைப்பு தான் இருக்கு, கணவர் இல்லை. நம்ம ஏற்றுக்கிறாங்க பெருமாள். நீ பைப்புல வேணாம்னு சொல்றான், ஏற்றுக்கிறாங்க. அதுக்கு என்ன கிருத்தஜனை நம்ம பண்ண முடியும்? அதுதான் சொல்றாரு. இந்த அந்த நாதஸ்யானந்த பவனே நவநீத நாதன் என்கிற ஈஸ்வரன் யாசிக்கிறான். எதை யாசிக்கிறான்? நவநீதம். உன்னுடைய ஹிருதயத்தை தான் கேட்கணும். உங்க ஹிருதயத்தை குறிக்கிடு, அது வெண்ணையாக்கிடு. பெருமாள் அதை திருடுறான். என்னைக்கு நம்ம ஹிருதயம் வெண்ணையாகுதோ அன்னைக்கு பெருமாள் திருடுவோம். அவனே திருடுவான், நம்ம கொடுக்கவே வேணாம் பெருமாளுக்கு. அப்ப என்ன இருக்கும், பரணியாசம் ஏன் அவருக்கு பிரபத்தியார் இன்னும் வெண்ணையால அவர் மனசு இன்னும் வெண்ணையாரு. ஏன் அல்ல அவர் மனசை வெண்ணையாக்கினா அந்த இதெல்லாம் பெருமாள் திருடுவான். நேரம் ஆச்சாரியன் ஆசின்னு போய் அப்படியே கழுத்து பிடிச்சு தருவான். உடனே அந்த மனசு அப்படியே திருடுவான், அப்படியே மனசு திருடுவான். அதுதான் பரணியாசம் பிரபத்தின்றது. அதுக்காக நான் வெயிட் பண்றான், அது உருகணும்னு இருக்கு. அதனால தான் அவளுக்கெல்லாம் அச்சக்காலுக்கு நல்ல அழகா பேர் வச்சிருக்காரு சாமி, பட்டர் உலக மனசு உருகிதான் அவர் பண்ணணும். அவர் உருகுவாருக்காக தான் பட்டர் பேர் வைக்கிறாரு. பெருமாளுக்கு பட்டன் உண்டு. அதனாலதான் அந்த பேர் தான் இவ்வளவு செஞ்சார் பெரியவாழ்வார். வெள்ளி புத்தூர் பட்டர், பட்டம்னா பெருமாளுக்கு பேர் உண்டு. பட்டர் வீரான், ஏன்னா மாமனார் அதனால பட்டர் வீரான். அவர் வெறும் பட்டம் தான் இல்லையா, அவர் வெறும் பட்டம் தான். இவர் அவருக்கு பெரிய பாஸ், அவர் பெரியாழ்வார் இல்லையா. அதான் சொல்ற இந்த இடத்துல மாயன் அப்பேற்பட்ட மாயன் நவநீத நாட்டியமாக. ஏன் மாயன் தான் இதுக்கு தாயார் சம்பந்தம் இல்லையா, தாயார் லீலையில லீலாரசம் இருக்கு. மான லட்சுமின்னார், ஆயன் யாரு லட்சுமிக்கு மனாதன் அர்த்தம். மாயன் ஆயனாகி ஆயர் மங்கை தேய தோல் விரும்பினாய். ஒண்ணுல இடக்குளத்துல நீராவி வந்துட்டாலாம் ரிஷபானுபுத்திரியாக. அதுக்காக இவர் ஆயனாக, அதுக்காக ஆயனார், அதுக்காக இவர் அந்த ஜாதியில போற. அங்கேயும் காரிக்கணும் பாருங்க, சாஸ்திரத்தை காரிக்கணும்.
இவர் சத்திரனை போய் கைப்பிடி விடுறது அவர் ஜாதி வந்து இல்லை, நம்ம ஜாதி தான் அவரே சொல்றாரு. என்ன சுவாமி, ஒரு வண்ணான், அந்த வண்ணான் வந்து ஒருத்தர் எனக்கு சொன்னார், யாரோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு, அந்த வண்ணான் வந்து அவர் சொன்னார், அந்த சுவாமி நம்மளோட சுவாமி சர்வாங்கம் படிக்கிறோம், சர்வாங்கம்ன்றதே போயிட்டு என்ன யார் ஆடுறோம், அவன் வந்து அவன் பரவாயில்ல சரிச்சான். வேற அவனை போய் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டார், அமெரிக்காலேருந்து கோவிந்தராஜ் ஃப்ரெண்டு, அவர் போய் கேட்டார், சர்வாங்கம் பண்ணாதான் குடிமை வச்சுக்கணும்னு சொல்றான். இது பாருங்க, ஊத்துறோம் அவர் குடிமை வைக்கணும்னு ஆசைப்படுற சுவாமி, யாரோ சர்வாங்கம் பண்ணாதான் வச்சுக்கூடாதுன்னு. இது அழகரை ஏதோ தெரிஞ்சு நீ ஏதோ ஒன்று இருக்கிறோம் குடிச்சோரா இருக்குன்னா இருக்கு. நான் ஒரு சந்தேகம், அவன் பரவாயில்ல கேட்டா சொல்றேன், சர்வாங்கம் பண்ணா குடிமை வச்சுக்கணும்னு சொல்றாரு. என்ன சர்வாங்கமா, இது எங்க ஊர்லயே கிடைக்க மாட்டேங்கிறான், இங்கேயே உங்களுக்கு எங்க கிடைக்க மாட்டேங்கிறார், அமெரிக்கா சீரகத்தையே யாரும் கிடைக்க மாட்டேங்கிறான், உங்களுக்கு எவன் கிடைக்கும், அதெல்லாம் கிடையாது. இவன் வச்சுக்கோ, உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு வச்சுக்கோ, பரவாயில்ல 5 ரூபாய் வச்சுனாலும் பரவாயில்ல, நீங்க போயிருந்தா கிராப் வச்சுன்னு வச்சுனாலும் அதுக்கு இந்த சம்மந்தம் கிடையாது. நாங்கள் இந்த ஊரே கிடைக்கும், எங்க ஊர்ல 400 ரூபாய் கொடுத்தாலும் சென்னையில கிடைக்க மாட்டேங்கிறோம் சுவாமி அவர் போன்ற சொன்னார், என்ன கிடைக்க மாட்டேங்கிறான் அப்படி. இப்போ இந்த சுவாமி என்ன சொன்னாருன்னா, சர்வாங்கத்துக்காக அவன் இருந்தான், அவனை போய் கேட்டானா, அவன் அண்ணா இதெல்லாம் அவன் சொன்னான், சீச்சி நாங்கள் அந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டோம். என்ன சீச்சி நாங்கள் அப்படி சொல்றாங்க. ஆமா, அது அவன் ஜாதி வேற எங்க ஜாதி வேற, நாங்கள் ஊரை விட்டு தொழில் வைப்போம், அவன் ஜாதி வேற அப்படி அவன் மட்டமா சொல்றாங்க. அது சொல்ல வரேன், ஏன்னா அவன் ஜாதி அவன், அதனால பெருமாள் இந்த ஜாதி விடக்கூடாது. அதனால ஆஜனாகி ஆஜர் மங்கை வேயதோ சொன்னாலும் சொல்லாட்டாலும் ஜாதி மக்கள் எல்லாருமே இருக்கு. எங்கே அடிக்கணும்னு சொல்லணும், அமெரிக்காவில் இல்லையா சொல்ல சத்திரிய வயசு சுத்தம் சொல்லவே இல்லையா. சில இடங்கள் இன்னைக்கு நீ நாம போக முடியாது. ரீசெண்ட் ஆச்சு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் இதுதானே லண்டன்ல ஏதோ பெரிய நாகரிகத்தை உச்சகட்டம்னு சொன்னாங்க. அந்த கலர் வேறுபாடு, கருப்பு தான், வெளுப்பு தான். அதான் அவர் சொன்னார், பெருமாள் கிருஷ்ணன் ஆண்டவன் சொல்றாரு, இவன் பிளாக் கார்டு இருந்தார். ஏன்னா பிளாக் கார்டு இல்லை, அதனால பிளாக் ஆகணும், ரவுடி தான் இருக்கும், ரவுடி தான் பண்ணுவாங்க பிளாக் கார்டு. திருக்குறள் சொல்றாரு, கருப்பு தான் அழுத்து அப்படிங்க, கருப்பு தான் அழுது திருக்குறள் ஆடுறது. அது மாதிரி அங்க அவன் பார்க்கலாம், அப்படி அதுக்கப்புறம் நீங்க சூத்திர பள்ளி அப்படின்னு பார்க்கலாம். முஸ்லீம்ல சவுதி அரேபியக்காரன் எங்க ஹைதராபாத் முஸ்லீம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சுவாமி, ஏன்னா இவன் பள்ளியா இவன் சொல்லிட்டு அவன் சொல்ல மாட்டாரு. அது ஒரு ஆச்சாரம். ஆமா, எங்க போறது எங்க போகுது பாரம்பரிய அதான் கேட்கலாம். கேஸ்ட் சவுத் கேஸ்ட் கிரீடு எங்க போகும் போகாது, எப்படி போகும்? சாஸ்திர பரிணம் மயா சிருஷ்ட குணகர்ம விபாகச, ஜாதி மதம் எங்கேயுமே போகாது. ஏன்னா எபெருமான் படைச்சிருக்காங்க. பிராமண நட்சத்திர வயசு சுந்தரா எபெருமான் படைச்சது ஏதோ ரூபத்தில் இருக்கும். இந்த ரூபத்தில் இல்லாட்டா வேற ரூபத்தில் அது இருக்கும். அது எங்கே யாராலும் அழிக்க முடியாது. ஆனா அவாவா டியூட்டி அவாவா செஞ்சா அதே போகும். அதுதான் பெருமாள் படைச்சு. பிராமணன் செய்ய வேண்டிய பிராமணன், சத்திரியன் செய்ய வேண்டிய சத்திரியன், வைசியன் செய்யறது வைசியன். அவன் பண்ணாலும் சேவ் பண்ண மாட்டேங்கிறான், அது சொல்ல மாட்டான். சி அந்த வேலையை நான் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவன் என்ன சொல்றான், அவன் தொழில் அவன் பண்ணணும் சார். அவன் சொல்றான் அவன்கிட்ட அவன் தொழில் அவன் பண்ணணும் சார். இன்னைக்கு நாம ஆத்துல வந்து வாஷிங் மிஷின் வாங்கிறதால ஒரு ஆயிரக்கணக்கான வண்ணாங்களுக்கு வேலை இல்லாம வயிற்றுல அடிச்ச பாப்பம் நமக்கு வரும். நிச்சயமா அவனுக்கு வேலை தெரியாது சுவாமி, படிப்பு ஏறாது சுவாமி. இப்போ இதுல காஞ்சிபுரத்துல ஒரு சுவாமி நல்ல வேதாத்தியம் பண்ணுவோம், தீவெட்டி கைக்கு போனார். தீவெட்டி எடுத்து தீவெட்டி எடுத்துங்க, உடனே பக்கத்துல வேதாந்தி வாங்க அது கொடுத்துட்டு வரோம் அவங்க என்ன அப்படின்னு. இவனை கேட்டு, ஏன் சுவாமி தீவெட்டிக்க மட்டமா பகவத் கைக்கு எதனால பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். வாஸ்தவம்டா, உனக்கு வேதாத்தியம் படிச்சவன், நீங்க வேதம் தெரியும், உனக்கு யோகியதை இருக்கான். அவனுக்கு வேதம் தெரியாது, படிப்பு ஏறல. அவனுக்கு இருக்கிற கைங்கத்தை நீ பிடிக்கலாமா? அவனுக்கு கைங்கத்தை இல்லாம பண்றேன், அவனுக்கு அதுதான் தெரியும். தீவெட்டிக்காரங்க தீவெட்டி பண்ணணும், நீ அங்க போற, நீ வேதாத்தியம் தெரிஞ்சு வேதத்தை தினம் பண்ணு அப்படின்னா அவாவா யோகியத்துக்கு ஏற்ற மாதிரி அவாவா கைங்கரம் பண்ணி பணம் திருவாண்டி. தமிழ் தெரியுது, புத்தகம் பார்த்து படிக்கிறோம். தமிழ் தெரியல காலால் கேட்டு போகிறோம். அவாவா யோகியத்துக்கு அவாவா பண்ணணும். அந்த விவஸ்தையை வர்ண விவஸ்தை இல்லையா, யாரா இருந்தாலும் சரி. ஆனா அவாவா விவஸ்தைக்கு உட்பட்டு அவாவா கைங்கரியம் பண்ணணும் நம்ம ஆச்சாரியா நமக்கு தெரிவித்தார். அததான் அழகா இதை முடிக்கிச்சே. கைகளும் வெண்ணை கைகளும் துண்டான் ஆழ்வார் சொல்ற, பெருமாள் வெண்ணையை சாப்பிட்டான், அது பெரிய விஷயம். நாரட்ச நந்தவனே நவநீத நாடு, அது பெரிய விஷயம் இல்ல. பொய் கலவாது என்மை கலந்தான், அதுதான் கலந்து. என்ன ஏமாத்துலப்பா, வெண்ணெய் சாப்பிட்றதுக்கு பொய்யெல்லாம் சொல்லுவான். ஆனா எனக்குள்ள வந்து கலந்தானே, பொய் கலவாது என்மை கலந்தானே. எனக்கு ஏமாத்துல பார்த்தியா, என்னை ஏமாத்துல பார்த்தியா, என் மெய் கலந்தானே. மெய்யினா இன்னொரு சரீரம்னு ஒன்று இருக்கும், என்ன சரீரம்னு ஒன்று இருக்கும். மெய்யின்னா இந்த மெய்யில வந்து சேர்றான் பெருமாள். அப்ப இந்த அழுக்குடம்பு, எல்லா அழுக்கும் அழுக்குடம்பு. என்ன சுவாமி உள்ள அழுக்கு தானே சுவாமி, நேதான் பார்த்துங்க. உன்னுடைய இவ்வளவு என்ன, ஒரு ட்ரைனேஜ் தானே, ஒரு ஷாக்கல் தானே சுவாமி. எவ்வளவுதான் நம்ம பல தேய்ச்சி ராத்திரி படிச்சிருந்தாலும் காத்தால எந்த ஆறு சொன்னா நாத்தனால தான் இல்லையா. ஏன்னா உள்ள என்ன ட்ரைனேஜ் பைப் தானே சுவாமி, உள்ள ட்ரைனேஜ் தானே. மூத்திரம் மலம் மாம்சம்
அத்தனை எல்லாம் என்ன குப்பை தொட்டி மாதிரி நம்ம வாங்கிருக்கோம். எதை கண்டாலும் அதை வாங்கி போட்டுருது. பானிபூரி, அந்த பூரி, எது கிடைக்கிறதோ வாயில கிடைக்கிறதோ அதை போட்டா அது என்ன ஸ்டிக் தான், குப்பை தொட்டி தானே. அதனாலதான் நம்ம பெரிய வேலை சொன்னா 2 வேளை தான் சாப்பிடணும். ஏன்னா அது பெருமாளுக்கு காத்தாலை சாயங்காலம் தானே ஹோமம் பண்றோம். நம்ம பண்ணிச்சு அக்னிகாரியே 2 வேளை தானே சுவாமி, அதாவது 2 வேளை தான் சாப்பிடணும்னு சொன்னோம். அக்னிகாரியும் 2 வேளை தானே, 2 வேளை தான் சாப்பிடணும். இப்போ சேட்டு சுவாமி கூட நடுவில் பழங்கள் கூட சாப்பிட மாட்டார். ஏன்னா இலையில போட்டுரும், காத்தாலையோ அது சாயங்காலம் அதோடு தான் நடுவில் சாப்பிட மாட்டோம். ஏன்னா அந்தபடி சாப்பிடக்கூடாது, நடந்தில்லைன்னா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ அதனால அந்த ஜாடராக்னி அதுக்கு ஒரு மரியாதை இருக்கணும் இல்லையா, அக்னியில் எண்ணெயான பட்டா அதுதான் சொல்ற. அப்பேற்பட்ட வைகளும் பெண்ணை எண்ணெய் இந்த அழுக்கு உடம்புல உட்காந்துக்கலாம் பெருமாள். எண்ணெய் கலந்தானே, எண்ணெய் கலந்தானே, அதான் சொன்ன எனக்குள்ள உட்காந்தியே, எனக்குள்ளையா, என்னுடைய சரீரத்தியா, இந்த சரீரத்தை அழுக்கு சரீரத்தால நீ கைகறி வாங்கிக்கலையா, இந்த கையால அக்கியமா, இந்த கையால பாத்தியமா, பெருமாள் தீர்த்தத்தை பாத்தியத்தை நம்ம பாத்தியம் சமர்ப்பையான்னு இருந்தா சாமி அதையே இப்படி வாங்கி சாப்பிடலாம். பெருமாள் இப்படி சாப்பிடலாம். பெருமாள் பாத்தியம் சமர்ப்பியாமி ஆஜமரி இயக்கம் பண்றோம். திருவடி அனுபவம் பாத்தியம் தான். இந்த தீர்த்தத்தை குழாய் தீர்த்தம் நாம கொடுக்குறோம். பெருமாள் விரஜா தீர்த்தமா நினைக்கிறான். விரஜா தீர்த்தமா பெருமாள் நினைக்கிறான் சுவாமி. பெருமாள் குழாய் ஜலம் தான், மும்பை கார்பரேஷன் ஜலம் தான். பெருமாளுடைய அந்த திருமேனியில பட்டு விரஜா தீர்த்தம். நீ குழாய் ஜலம் நினைச்சு நரகத்துக்கு போவாங்க சாஸ்திரம். பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் வாட்டர் தான். ஆனா சுவாமி திருவஞ்சனம் பண்ணிட்டாரு. அந்த இதுல எந்த திருமேனி பட்டு விரஜா தீர்த்தம் அதை அப்படியே சுத்திருக்கணும். பெருமாள் அது விரஜா மாத்தம், ரஜோகுணம் இல்லாம மாத்திரம் பாருங்க சுவாமி. அப்ப பொய் காலவாது அவன் பொய்யா இல்லையே சுவாமி, நாம பொய்யாதான் தீர்த்தத்தை கொடுக்குறோம். கங்கை யமுனை செய்வ கோதாவரி சரஸ்வதி சொல்றோம், என்ன வாட்டர் படாய் தண்ணி சொல்றோம். ஆனா பெருமாள் அது நிஜமான கங்கையா மாத்திரம் எப்ப திருமஞ்சனம் ஆயிடுதோ உடனே கங்கையா மாத்துது. அது ஸ்வீகாரம் பண்ண நமக்கு என்ன எப்பேற்பட்ட பாபு. அப்போ பொய் கலவாது ஏன் மெய் கலந்தானே. நாம பொய்யா கொடுக்குறோம், ஆனா அவன் மெய்யா அவன் ஏத்துக்கிறோம். பொய்யா நாம பக்தி பண்றோம், மெய்யா அவன் ஏத்துக்கிறான். நாம பொய்யா வேஷம் போடுறோம், மெய்யா அவன் நினைக்கிறான். இல்லைன்னா இங்க உட்கார முடியாது, மறுபடியும் சத்சங்கம் கிடைக்காது. சத்சங்கம் இருக்கிற வரைக்கும் பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கான். நம்மளுக்கு பாகவதால் வந்திருந்த வரைக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கான்னு சந்தேகம் கிடையாது. அதுதான் ப்ரூஃப் நமக்கு. நாம டெஸ்ட் பண்ணிக்கலாம். இணையில ஏதாவது சத்சங்கம் இருந்தா நம்மாக்கு யாராவது நல்லவா வந்தாலா, நீங்க நல்ல வார்த்தை கேட்டுதா பெருமாள் அனுகிரகம் பண்றது. தினமுமே டைரி எழுதிக்கலாம், டைரி மெயின்டைன் பண்ணலாம். இன்னைக்கு நம்மாக்கு இந்த சுவாமி என்ன, இன்னைக்கு இந்த சுவாமி என்ன, இன்னைக்கு இந்த சபைக்கு போனேன் இப்படி எழுதினமான நல்லா தெரியும். 365 நாளும் பெருமாள் உங்களை தேடி வருவர், உங்காத்துக்கு பாகவதால் அனுப்புவர். அதே தான் பொய் கலவாது ஏன் மெய் கலந்தானே. கடைசியில ஒன்று சொல்லி முடிச்சிருக்கேன். ஓயு மூப்பு பிறப்பு இறப்பு பிணி வீயுமாறு செய்வான் திருமை கடத்தாயம் நாள் மலராம் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பாறு கட்டே சொன்னாரு இல்லையா. ஓயும் மூப்பு பிறப்பு இருப்பு பிணி இதெல்லாம் இருக்காது. அது மாதிரி திருமை கிடக்கிற மாதிரி பண்ணிடுவான் அப்படின்னா. இப்போ எம்பெருமான் என்ன சொல்ற, கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானாம்ச சர்வான் அஜேஷதா சமஸ்வா. சரி, பண்ண பாகங்கள் போகட்டும், பண்ணிட்டு பாகம் போகணும். வாஸ்தவம் பண்ண போற பாகம் போகட்டும். எப்படி சொல்லலாம்? அப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நிச்சயமா பாவம் பண்ண போறோம். அதான் இருக்கும். நாம சொல்லிட்டு தான் இருக்கோம். பிரியமானான் கரிஷ்யமானான், கரிஷ்யமான பவிஷ்யத் காலம் தான் ஃபியூச்சர் டென்ஸ் தான் சொல்றோம். அப்ப எப்படி சொல்லலாம்? ஆழ்வார் சொன்ன அப்போதைக்கு இப்போதே சொல்லு, அங்கேயும் தான் உன்னை நினைக்கவே மாட்டேன். கன்ஃபார்ம் கடைசி காலத்துல உன்னதான் நினைக்க போறதே இல்லை. பிராண பிரயாண சமய கபவாத பித்தை கண்டா வரோதன விதோ ஸ்மரணம் குதஸ்தே. மரணத்தின் சமயத்தை நான் நினைக்கவே மாட்டேன் அடிச்சு சொல்றது. எப்படி சொல்லலாம் சாமி? வெரி சிம்பிள். ஆச்சரியா சொல்ற வேக்சின் சொல்றாங்க சாமி. ஹெப்பாடைட்டிஸ் ஏன்றான் பீன்றான் பயமுறுத்துறான் வேக்சின் போடுறாங்க. இது வராம தடுப்பூசி இப்போ ஒரு புத்தகம் கொடுக்குறான்னு நினைக்கிறேன். குழந்தை பிறந்த ஒரு பெரிய புக்கு என்ன 6 மாசமா 2 வருஷத்துக்கு இங்க ஸ்டாம்ப் அடிச்சு கையெழுத்து போட்டு டாக்டர் வேக்சின் போடுறாங்க. வியாதி வரக்கூடாது, அதுதான் வேக்சின். இங்க அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் ஆங்க தலைவனை வருமுன் தாக்கணும் சுவாமி. நிச்சயமா பின்னால ஞாபகம் வராதுன்னு ஏன் சொல்றோம்னா நம்ம எப்படி இருப்போமோ ததஸ்தம் மரியமானது காஷ்ட பாகம். நேற்று வரைக்கும் நல்லா இருந்தார் சாமி, இன்னைக்கு பேரலிசிஸ், பேச முடியல, நடக்க முடியல, படுத்துட்டாங்க. எப்படி சொல்றோம்? அதனால்தான் பிரபத்தி உடம்புல சக்தி இருக்குச்சே, இன்னைக்கு சக்தி இருக்குச்சே, பெருமாள் சரணாகதி பண்ணிடு. அப்ப பெருமாள் கடைசி காலத்தை கூட இருந்து பக்கத்துல இருந்து கையை பிடிச்சு ஆசிர்வான் அப்படின்னு அவனே சொல்லி. இந்த 9 வாசல் எந்த வாசல் வழியா எப்ப போகுமோ அந்த பிராணம் தெரியும். அதுக்குள்ளே காப்பாத்து. கை விடுதோ கால் விடுமோ தெரியாது. அட்வான்ஸா சொல்லிவிடு. அதனால அட்வான்ஸ் முதல்ல சொல்லிட்டா நான் அந்த காலத்தை நினைக்க மாட்டேன். அப்போதும் அங்கேதும் சான்ஸே கிடையாது.
வேக்சின் இப்ப சொல்லிடுறேன், அப்ப காப்பாத்து. இப்போ ஊசி போட்டிருந்தா நமக்கு டைஃபாய்டு வராம காப்பாத்துறது இல்லையா, காலரா வராம, டிபி காலரா வராம காப்பாத்திக்கணுமே, அதே மாதிரிதான் இது பண்ணிட்டோம். பெருமாள் நிச்சயமா நமக்கு அனுகிரகம் பண்ணிடுவோம். இந்த பாகவத சத்சங்கமானது நமக்கு மறுபடியும் மறுபடியும் வரணும். மறுபடியும் மறுபடியும் இந்த பாகவத சத்சங்கத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து எம்பெருமான் சுவாமி தேசிகன். அப்பேற்பட்ட சபை கிருஷ்ண சபை, இந்த சுவாமியுடைய திருவடிகளை உட்கார்ந்து அந்த சுவாமி எழுதிய குமார். அந்த மகான்களை எவ்வளவு செவிச்சாலும் எவ்வளவு தூரம் செவிச்சாலும் நமக்கு இந்த ஜன்மா சார்த்தகம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். கைதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணார்ணே சிமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.